என்ன மாஸ்டர் எங்க மருந்து அடிக்கிறோம் மாஸ்டர். டேய் மருந்து இருக்கேன்னு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மாத்திரை போட்டு பழகிட்டோன்னு வையே உடம்பு கெட்டு போய் வேலைக்காகாம போயிடுட. மனுஷனா இருந்தாலும் சரி செடியா இருந்தாலும் சரி உள்ள இருக்கிற வேலையை உள்ளுக்குள்ளே சரி பண்ணணும் தெரியுதா? நான் சொன்னல நம்ம ஆளு எதையுமே நேச்சுரலா குணப்படுத்தணும் தான் யோசிப்பாரு. மிகப்பெரிய அறிவாளி, இயற்கை விவசாயிகளுக்கு கடவுள் மாதிரி. மொத்தத்துல ஹைலி எஜுகேட்டட் அக்ரிகல்ச்சர் பிரின்சிபல் சயின்டிஸ்ட் இவரு. முடிஞ்சுதா உன் முன்னுரை? வணக்கங்க. ஹலோ சார். வாங்க அப்படி போய் உட்காந்து பேசுவோம். வாங்க. இந்தாங்க இவர் பையன் போட்டோ. உங்கள மாதிரி தான் ஜூனியர் சயின்டிஸ்ட். இந்த பையன் உங்களுக்கு மருமகனா வந்தா நல்லா இருக்கும்னு இந்த சம்பந்தம் பேச வந்தேன். பார்த்தா சினிமா ஹீரோ போல இருக்காரு தம்பி. இந்த தம்பிக்கு பெரியவங்கனாலே ரொம்ப மரியாதை. அதுலயும் உன் மேல அளவு கடந்த பக்தி. உன் பொண்ணுன்னு சொன்ன உடனே பொண்ணு எப்படி இருக்கும்னே கேட்காம உடனே சம்பந்தம் பேசிருன்னு ஒத்த கால்ல நிக்கிறான் பாவன். ஏன் ஒத்த கால்ல நிக்கணும்? டோன்ட் மைண்ட். பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ராம்பாபு, நான் அப்பவே சொன்னேன்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களை பக்கம் வந்தா இப்படிதான் நடக்கும்னு. இதுல பெருமை வேற பேசினேன். அதுக்காக இல்ல சார். இலை மேல ஒரு சின்ன புள்ளி இருந்தாலே நான் 1000 ஆங்கிள் யோசிக்கிறவன். பொண்ணு கல்யாணம் இன்னும் ஆழமா யோசிக்கணும் இல்லையா? தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தா மத்தத பேசிப்போம். சந்தோஷங்க. ஓகே சார். ஹலோ, பாண்டரங்கன்னு பொண்ணோட அப்பா உன்னை பார்க்க வந்துகிட்டு இருக்காரு. அதோட ராம்பாபு வேற உன்னை பத்தி பில்டப் பண்ணி விட்டுருக்கான். கொஞ்சம் ஜாக்கிரதையா பேச, பொண்ணு நல்லா இருக்கலாம். அப்பா பையன் சூப்பரா இருக்கான், பிடிச்சிருக்கு. 1/2 மணி நேரத்துல போன் வரும். போன வை. இந்த ஓவர் ஆக்ஷன் எல்லாம் முதல்ல நிறுத்து. ஏற்கனவே உனக்கு ஞாபகம் வருது. நீ எங்க இதையும் மறந்துடுவேன்னு நான் பயந்து சாகுறேன். நீ இப்படி பயமுறுத்துறேன்னு வை, நிஜமாவே நான் மறந்துடுவேன். இதுக்கு ஒன்னும் குறைச்ச இல்ல. சும்மா பாத்தியாடா இது? ஏய் லக்கி, உன்னை பார்க்க யாரோ பெரியவர் வந்திருக்காரு. வந்துடுறேன். ஆனா நான் டீ எடுத்துக்கணா. இல்லடா என்ன பார்க்க வர சூடா இருக்கு, இப்ப எடுத்துக்கணா. ஆரிச்சு திட்டுவேன். இது டீயா இல்ல கரும்பு ஜூஸாடா? டீல சக்கரை போடணும்டா, சக்கரையிலே டீயே போடக்கூடாது. புடி. உன் கையால ஒரு 5 நாள் டீ சாப்பிட்டா எனக்கு டீயே வெறுத்துரும் போல இருக்கு. ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோ. வா. ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து அடுப்புல வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டு அதுல 1/4 லிட்டர் தண்ணியை ஊத்தி மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டு இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ அவ்வளோ டீ தூள் அதில் கொட்டி எழுதிக்கோ. ஏன்டா அவசரப்படுற? உனக்கு யாராவது வெயிட் பண்றாங்களா? அது அப்படியே அலங்காம குலுங்காம ஸ்டவ்ல இருந்து இறக்கி. டேய் என்னடா லஞ்சுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? டேய் போய் வேலைய பாரு. டீயே போட்டு முடிக்கல, அதுக்குள்ள லஞ்சா? வாடா. அடேங்கப்பா, அள்ளுது போடா. கொஞ்சம் மசாலா அதிகமாயிடுச்சுல? நான்வெஜ்னாலே மசாலா அதிகமா இருந்தாதான்டா இது பண்றாரு. பீஸ் ருசியா இருக்கும். என்னடா பீஸ் ருசின்னு சொல்லிட்டு இருக்க? பிரவீன் சிக்கன் கொடுத்தா அவனுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். உன் காம்ப்ளிமெண்ட் சரிடா. வந்தவர் உனக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரான்னு கேட்டேன். யாரு? அதான்டா பாண்டுரங்கன் சாரு. என்ன ஆச்சு? சொதப்பிட்டாண்டி, மறந்துட்டானா? இங்க ஒரு பெரியவர் இப்பதான் வெளியில போனாரு. போயிட்டாரா? டக்குனு ஒரு நம்பர் எனக்கு அனுப்பிச்சுடுங்கப்பா. இன்னும் நிறைய யோசிச்சு பொறுமையா வீட்டுக்கு வந்த படுத்துட்டீங்க. முதல்ல நம்பர் அனுப்பிச்சுடுங்க பாருது. எனக்கு மறந்து போச்சே. ஹலோ சார். சார் சார் நான் தான் சார். நீங்க தேடி வந்த மாப்பிள்ள திடீர்னு யூஎஸ் டெலிகேட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? அவங்களுக்கு புது செடிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. நீங்க எங்க இருக்கீங்க சார்? நான் கிளம்பிட்டேன், அப்புறமா சந்திக்கலாம். நீங்க சொல்லுங்க சார், நான் ஒரு ஹாஃப் மினிட்ல அங்க இருப்பேன். சிகஸ்டான்ல உங்க ஆபீஸ் ரோட்ல ஒரு காபி ஷாப் இருக்குல்ல, அங்க வாப்பா. நீங்க உள்ள போய் உட்கார்ந்து ஒரு காபி மட்டும் ஆர்டர் பண்ணுங்க. அது வரதுக்குள்ள நான் வந்துருவேன்.
சொல்லு. உனக்கு போன் பண்ணலாம்னு போன் ஆயிட்டு நிக்கிறேன். தெய்வம் மாதிரி வந்து இல்லடா, நிக்கிறேன். எனக்கு நான் நீ வா, இல்ல, அங்க பாரு. யார் அது? முக்காட விலைக்கு பாரு. நான் செருப்பால் அடி வாங்கணுமா? முஸ்லிம் பொண்ணு இல்லடா, என் மீனாட்சி. ஹாய். தூக்கிட்டு வந்துட்டியா? அப்புறம் ஏன்டா இங்க நிக்கிறோம்? வா, போயிட்டோம். நான் ஒரு தயிர் சாதம் இவ்வளவு உஷார் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லும் போது நான் சும்மா இருப்பேனா? அதான் இவ காலையில கோலம் போடும் போது கோலமா உளத்துக்கிட்டு அவங்க பாப்பாக்கு தெரிஞ்சா? அத பத்திலாம் எனக்கு தெரியாதுடா. நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க, நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நீ என்ன ஸ்கெட்ச் போடுவியோ எனக்கு தெரியாது. எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது உன் பொறுப்பு. நான் புரியுதா? கண்ணா, ஒரு பென் பேப்பர் கொண்டு வாப்பா. அந்த ப்ளூ பென் எடுத்துட்டு வா. பிளாக் வேணாம். சென்டிமென்ட் பின்றடா. நல்ல பாசிட்டிவ் அப்ரோச். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் மச்சான். ஆனா இவளுங்களெல்லாம் நம்ப முடியாதுடா. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு 3 நாள் இவளோட குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேய், கேவலமா யோசிக்காத. கோயம்புத்தூர்ல நம்ம கிஷோர் வீட்டுல போய் ஸ்டே பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சிட்டு அப்புறமா ஹாப்பியா இருங்க. தேங்காய் கிடைத்தவொன்னு கவின். யாரா அது பூஜையில கரடி மாதிரி கஷ்டமா இருக்கா? ஹலோ, கொஞ்சம் பிஸியா இருக்கும், அப்புறம் பண்ணுப்பா. அதுக்கெல்லாம் நான் கோயம்புத்தூர்ல கிஷோர்ட்ட பேசி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடறேன். நீங்க 2 பேரும் முதல்ல இந்த ஊர் விட்டு பஸ் பிடிச்சு கிளம்புங்க. அப்ப நானே ஏசில டிக்கெட் போடுறேன். அல்ப ஏசில புக் பண்ற எருமை. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? 4 மணி நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கிற என்ன நீ மதிக்காம இவன் கூட உட்கார்ந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறியா? What is this nonsense? சொல்லியா? உடனே கேக்குறேன். சாரி சார். சாரி எதுக்குப்பா? சாரிக்கு ஒரு வேல்யூ இருக்கியா? சாரி கேக்குறதுக்கும் ஒரு அருகதை இருக்கணும். மனுஷங்க மேல வேல்யூ இல்லாத உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மாதிரி எனக்கு ஏன் மேலேயே வெறுப்பா இருக்கியா? Excuse me, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாங்க உனக்கு வெட்டி கதைய பேசல. உனக்கு என்ன கிண்டலா இருக்கா? இவ்வளவு காலையில கோலமாவோட தூக்கிட்டு வந்திருக்க தெரியுமா உனக்கு? எங்க போறதுன்னு தெரியாம மண்டைய உடைச்சிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டு மூடிக்கிட்டு போறதை விட்டுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. யாரா இந்த ஆளு? ஊசி யார் இவன்? அது எனக்கு மோசமா இருக்கு. போச்சு. சிச்சி, யாரா இவன்? எனக்கு பொண்ணு கொடுக்க வந்த மாமனார்ரா. மாமனாரா? சொல்ல வேண்டியதுடா. மாமா, அவருக்கு போறானே. மாமா சொன்னா புரிஞ்சு பாரு. சாரி மாமா, நீங்க என் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு கொடுக்க வந்தவர் நிஜமா தெரியாது. உண்மையிலே அவன் ரொம்ப ஷார்ப்பு. ஸ்கெட்ச் போட்டானா எந்த கல்யாணத்தை முடிச்சிடுவான். நீங்க ஓரமா உட்காந்து இவனை ஓகேன்னு மட்டும் சொல்லுங்களேன். 10வது வருஷம் உங்க தாத்தா ஆகிடுவான். இன்னொரு வார்த்தை உன் தொண்டையில இருந்து வெளியில வந்துச்சு, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கெட் அவுட். டேய், போடா. என் விஷயம் மறக்க மாட்டல. போடா. bloody nonsense. அவன் பேசுனது பெருசா எடுக்காதீங்க சார். எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதியா இருக்கு. ஒரு வேலை செய்யும் போது மனசு வேற விஷயத்துக்கு டைவர்ட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாம் மறந்து போயிடும். அந்த மாதிரிதான் நீங்க ஆபீஸ்ல எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயத்தை மறந்துட்டேன் சார். எனக்கே தெரியாம நடந்த இந்த தப்பு பெரியவங்க நீங்க தான் மன்னிக்கணும் சார். இப்படி ஒரு ப்ராப்ளத்தை வச்சுட்டு கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடலாம் நினைச்சியா? ஆமா, என்னடா நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? டேய், கொன்னுடுவேன், புரிஞ்சுதா? நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட குறைகளை தான் தெரிஞ்சுக்குவேன். ஆபீஸ்லயே உன்னுடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அத கண்ணால பார்த்து கிளாரிட்டியா தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமானவனா இருக்கிறாடா நீ. வாழ்க்கையில எப்பவும் முகத்தை என் கண்ணில் காட்டிடாத. bloody stupid fellow. வாடா, வந்து சாப்பிடு. எனக்கு பசி எடுக்கல. உனக்கு இது சகஜம் தானே ராஜா? நீ எதுக்கு வருத்தப்படுற? அவனுக்கு உன்னை பெரிய எடுத்து இவன் நினைச்சு உனக்கு சம்பந்தம் நீ பாக்குற உனக்கு இவனுக்கும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுமேன்னு கவலைப்படுற எனக்கும், மருமக வந்தானா மக இல்லாத குறை தெரியுமேன்னு நினைக்கிற உங்க அம்மாவுக்கும் நெஞ்சு துடிக்கிற துடிப்பு உனக்கு எங்க தெரிய போகுது? நாங்க கஷ்டப்பட்டு சம்பந்தம் பாக்குறது நீ ஈஸியா மறந்து போற. ஆமா, மறக்கிறது எனக்கு ஜாலி பாருங்க. என்ன ஜாலி இல்லனா அப்புறம் ஞாபகம் மறதி எதுக்குடா? ஏதாவது சொன்னா ஞாபகம் அது மேல இருக்கணும். யாராவது நல்ல டாக்டர்ட்ட காட்டலாம்ல. எந்த ஸ்பெஷலிஸ்டும் எதுவும் பண்ண முடியாது. எல்லாம் கையை தூக்கிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். இந்த ஜென்மத்துல இவ்வளவுதான். டேய், எங்கேயாவது உன்ன மாதிரி ஞாபகம் மறதி கேஸ் மாட்டினா சொல்லாம கொள்ளாம கூட்டிட்டு ஓடி போயிடு. உனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க என்னால முடியாது. நானும் தேட சொன்னேன் உங்ககிட்ட. எனக்கு கல்யாணம் வேணாம், பொண்ணு வேணாம். எனக்கு யாரும் பொண்ணு தேடி அலையவும் வேணாம். இது உங்க மேல சத்தியம். எங்க போறீங்க? அந்த பொண்ணு பிளட் டோனரா? ஐடி ப்ரூஃப்? ஓகே, என் கூட வா. ஹலோ, எங்கடா இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா வாடா, கையெடுத்து கும்பிடுறேன். பெட்ல படுத்து பிளட் கொடுத்து பாட்டில் அனுப்புறேன், வாங்கிக்க. பிளட்டா குடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எந்த ஃப்ளோர்ல இருக்க?
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன். அங்க என்னடா பண்ற மச்சான்? நீ வர வேண்டிய தேர்ட் ஃப்ளோரா? நர்ஸ் அக்கா, இது என்ன ஃப்ளோர்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். மறந்து போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குத்துட்டேன். மறந்து போயிட்டியா? செத்து போயிடுவாரா இங்க. டேய் டேய் டேய், நான் அப்புறம் கால் பண்றேன். ஹலோ, அர்ஜென்ட்டா கட் பண்ணிட்டு பொண்ணா பார்க்க போறான். எங்க போயிட்டா? எக்ஸ்கியூஸ் மீ சார், பார்க்கிங்ல இருக்கிற போலோ காருக்குள் தான். என் கார் இங்க பார்க்கிங்ல, அத எங்கயோ ரோட்ல. ஐயோ மம்மி, என் காரு. இப்ப இவர்கிட்ட என்ன சொல்றது? மறந்துட்டான்னு சொன்னா கொன்னுடுவாரே. அப்படி எப்படிங்க மறப்பீங்க? ஒரு உயிர் இங்க போராடிட்டு இருக்கா, அவ்வளவு அசால்ட்டா பதில் சொல்றீங்க நீங்க. 2 நாளா அதே பிளட் குரூப்ல இருக்கிறவங்களை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். பிளட் இல்லாம நான் பாப்பாவை எப்படி காப்பாத்துறது? என்னங்க நீங்க? உங்க கூட வந்த ஆளு பிளட் கொடுத்துட்டாரே. பிளட் கொடுத்துட்டாரா? ஆமா, பேஷண்ட் கேத்திட்டு இருக்காங்க. வந்து பாருங்க. வாங்க. அங்க பாருங்க. யார் அவரு? இவர்தான். ஒழுங்கா இங்க செட்டில் பண்ணுங்க, இல்லனா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். சின்ன அடிபட்டு இருக்கு, இதுக்கு போய் அது இடிச்சு பம்பர் தங்க விட்டு எடே காசு எடு. சரி, எவ்வளவு வேணும் சொல்லுங்க. பட்டு டிங்கரிங் பெயிண்டிங்ல ஒரு 20,000 எடுங்க. 20,000 வேணா இங்கிலீஷ்ல கேட்பாரு. ஒரு சரி. ஹலோ சார், நீங்க மார்னிங் ஹாஸ்பிடலுக்கு வந்து பிளட் கொடுத்தீங்க. பிளட் கொடுத்தனா? ஆமா கொடுத்தேன். அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலாமேன்னு. சொல்லிட்டல, கேட்டுருச்சு, வச்சிருமா. ஒரு நிமிஷம், உங்களோட ஐடி கார்டு என்கிட்ட தான் இருக்கு. அது நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். அகைன் ரியலி தேங்க்ஸ். நீங்க டைமுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்திருந்தா. பண்ணிட்டல, பிளட் கிடைச்சதுல, நீ ஹாப்பி தானே? அது சார். ஏமா நீ வைமா போன. என்ன பிக்ஸ் பண்ணீங்க? நீங்க சொன்ன மாதிரி தான் சார். எவ்வளோ? 15,000 சார். யாரா அவனுங்க? என்கிட்ட 10,000 மேல ₹1 எக்ஸ்ட்ரா இல்ல. என்ன இவன் கொடுக்குறேன்னு சொல்றான், போயிட்டு வரணும். வாங்கிக்கோ. ஓகே. அப்படி கள்ள நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல சார், மாத்தி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டேய் டேய், வண்டி எடுடா. சீக்கிரம் இங்க இருந்து போலாம். ஸ்டார்ட் பண்ணு. ஏன் வண்டி அடிச்சதுக்கு நானே காசு கொடுத்துட்டேனா? அவர் மத்தவங்கள மாதிரி இல்ல, ரொம்ப பெரிய மனுஷன். என்னடி உனக்குள்ள நீயே பேசிட்டு இருக்க? ஐயோ ஓகே. அண்ணி, he is such a great person I ever seen in my life. யாருமா கண்ணு ரொம்ப புகழ்ந்து தள்ளுற? அப்பா, நான் 2 டேஸா ஏ நெகட்டிவ் பிளட்டுக்காக யார் யாரெல்லாம் கேட்டு எப்படி எல்லாம் அலைஞ்சேன்னு தெரியும்ல. அவர் எங்க இருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு, அப்படியே அசால்ட்டா வந்து பிளட் கொடுத்துட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. போன் பண்ணா எதுவுமே தெரியாத மாதிரி, அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ணாத மாதிரி பிஹேவ் பண்ணாரு. நான் தேங்க்ஸ் சொல்றேன், பரவாயில்ல, இனிமே அந்த விஷயத்தை அப்படியே மறந்துருங்கன்னு போனை கட் பண்ணிட்டாரு. வலது கை பண்ற உதவி இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தம்பி அதை தான் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல மனுஷனை சந்திச்சிருக்கிறார். நேத்து நானும் சந்திச்சேன் ஒருத்தனை. ஒரு மனுஷன் எப்படி இருக்க கூடாது அதுக்கு உதாரணம். அவனை பத்தி நினைச்சாலே மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி வயிறெல்லாம் கலங்குது. சரி, அதை விட. இருந்தாலும் நீ இப்படி போன்ல தேங்க்ஸ் சொன்னது அவரை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரிமா. நாளைக்கு பழம், ஸ்வீட்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் நேர்ல சந்திச்சு நன்றி சொன்னாதான் மரியாதையா இருக்கும். என்ன சொல்றேன்? மறந்துட்டேன். முடிஞ்சா அந்த நல்ல மனுஷனை நானும் சந்திக்க ஆசைப்படுறேன்னு அவர்கிட்ட சொல்லு. சரி டாடி, கண்டிப்பா சொல்றேன். So sweet of you. கிளம்புடா கிளம்பு, இங்க யாருக்கும் ஹெல்ப் தேவையில்ல. அவ்வளோ சீன் இல்லடா பிரவீனே. நேத்து ஒரு தேவதையை நான் பார்த்தேன், அவளுக்கோசம் தான் வந்தேன். ஓஹோ, அவங்களுக்காக தான் பாசு கொடுக்க வேண்டிய ரத்தத்தை வேற யாருக்கோ கொடுத்துட்டு வரியா? ஆனா செத்தாலும் உனக்கு கிடைக்க மாட்டாடா. அப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையில வந்தா நீ எங்க வாழ்க்கையோட விளையாடிடுவ. ஹலோ ஹலோ சார், நேத்து போன் பண்ணிருந்தேனே, உங்க ஐடி கார்டு என்கிட்ட இருக்குன்னு. யார் அந்த நர்ஸ் கால் பண்ணி யாருக்குது? நர்ஸா? நர்ஸா? சரி பேசு. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நீயே வந்து கொடுத்துறியா? சார், நான் இன்னைக்கு வரல. ரோட் நம்பர் 20ல குச்சிப்புடி டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல, அங்க இருக்கேன். நானும் அந்த பக்கம் தான் வரேன், வந்து வாங்கிக்கிறேன். கண்டிப்பா வருவீங்கல்ல? தாயே, நீ ஒண்ணு என்ன சாப்பாட்டு கூப்பிடலாமா? நான் வரல, நான் சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே ஃபீல் பண்றதுக்கு. நாங்க வந்து கால் பண்றேன், வெளியே வந்து கிவ் இட் அண்ட் கோ. Thank you so much. இதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆவறா? நர்ஸுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஐ லவ் யூ சொல்ல போறா. வாப்பலாம். வெறுப்பேத்தாரா. வேர் இஸ் மை தேவதை, when is my meeting?
ஹலோ எங்கம்மா? சார் கொஞ்சம் லெஃப்ட்ல பாருங்க. பாத்துட்டேன். டேய் அவங்க தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஐடி கொடுங்க. என்ன ட்ரெஸ் இது? பார்ட் டைம் ஜாபா? மேடம் டான்ஸ் டீச்சரா, கொஞ்சம் மரியாதையா பேசு. ஏன் ஐடி கார்டு உங்ககிட்ட? நேத்து நீங்க பிளட் கொடுத்து காப்பாத்துனது என்னோட ஸ்டூடண்ட் தான். அப்படிங்களா? யா. நீ இருக்க என் ரத்தம் வேஸ்ட் ஆகல. மேல எதுக்கு பாக்குறீங்க? ப்ரே பண்ணுங்க, அந்த பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லைங்களா? யூ ஆர் ரியலி கிரேட். டாடி நீங்க ஃப்ரீயா இருந்தா சந்திக்கலாம்னு சொன்னாங்க. சந்திக்கலாம், கண்டிப்பா சந்திக்கலாம். அது ஒரு மேட்டரா? இனிமே அடிக்கடி சந்திச்சுட்டே இருக்கலாம். வாட் யூ மீன்? ஐ மீன் நமது ரத்த சம்பந்தம் இல்லையா, அது சீக்கிரம் விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. மகான்கள் பேசுற பேச்செல்லாம் அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது. மகன்களா? இங்க இருக்கா? என்னதான் நீங்க இருக்கீங்களே. பை தி வே, இஃப் யூ டோன்ட் மைண்ட், தினமும் நான் இங்க வந்து உங்களை பார்க்கலாமா? அதான் டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். ஓ டான்ஸ். சாரி. ஆனா வெளியாளுங்க இங்க அலௌட் இல்ல. உங்க தம்பியோ தங்கச்சியோ டான்ஸ் கத்துக்கணும்னா நீங்க கூட வரலாம். வரேன், நாளைக்கே வரேன், என் தம்பியோட வரேன். எனக்கு தெரியாம உனக்கு யாரா தம்பி? அப்ப ஏதாவது சின்ன வீடு? சின்ன தம்பி. சின்ன தம்பியை கூட்டு வந்துட்டா மேடம் கத்து கொடுக்க மாட்டாங்களா? ஓகே, நான் சொல்லி தரேன். அவ்வளவுதான். நீங்க மேடம்னு கூப்பிடாதீங்க, கால் மீ நந்தினி. நந்தினியா? நைஸ் நேம். கிளாஸுக்கு டைம் ஆச்சு. நான் ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே பை. இந்த பொண்ணு கேரி வேன் அசிஸ்டன்ட், மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர், சிங்கிள் பேமெண்ட் 1 லட்சம். அத மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ஃபேமிலியோட லொகேஷனுக்கு வந்து பையனுக்கு டான்சிங் சொல்லி தரோம். நான் ஒன்னும் சினிமா எடுக்கலமா, ரத்தத்தை உரியாதீங்க. என் பையன் தொட கொஞ்சம் பெருசுங்க. டான்ஸ் பண்ணா டிராயர் எல்லாம் கிழிஞ்சிருது. அதனால அவன் உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ பெயிண்டிங், டிராயிங் அந்த மாதிரி. டேய் சட்டி பண்ண, இவ்வளவு நாளா இண்டஸ்ட்ரியில இருந்து நீ சாதிச்சது இதானா? ஒரு கலைஞனோட கலைய கலாச்சா எப்படிப்பட்ட கலைஞன் கட்டவிழ்த்துட்டு வருவான்னு பாக்குறியா? தெரியாது. பாக்குறியா? இவன் எனக்கு தம்பியா? உனக்கு தம்பி மாதிரி இருக்காண்டா. எஸ், உப்பு 50 ரூபாய்க்கு விக்கலாம், ஆனா சக்கரை 200 ரூபாய்க்கு விக்கிறது இல்லையா? இவன்ட்ட சம்பந்தமே இல்லாம பேச. அப்பா ஒண்ணுதான், அம்மா வேற மேனேஜ் பண்ணிக்கங்க. நோ 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 நோ, வந்தற எதுக்கும் தீவாக சொன்னா பிச்சைக்காரன தம்பின்னு சொல்றது கரெக்ட் கிடையாது இல்ல? ஐ நோ யுவர் டேஸ்ட். அதுக்கு தான் பேக்ரவுண்ட்ல அவனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஐயோ தப்பிச்சேன்டா. அவன் எனக்கு வேணும்டா. தம்பி பேரு டெட்லி. தம்பி பேரு டெட்லியா? அதுக்கு பேரு? நான் டீச்சர் ப்ரூஸ்லி ஜெட்லின் இருக்கும்போது டெட்லின் இருக்க கூடாதா? How cute. உனக்கு இட்லின் பேரு? அது அப்ளிகேஷன் ஃபார்ம் தான், நீங்க எடுத்துட்டு வா. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கிக்கங்க சார். இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஐயோ வரா போயிங்க. ஏக்கா அண்ணா சம்பந்தம் இல்லாம பேசி எங்களை அண்ணன் தங்கச்சி ஆக்கிறாதா? காசு கொடு. காசுலாம் கிடையாது, கிளம்பு கிளம்பு. பிச்சைக்காரனுக்கு 10 பைசா போட வைக்கல, நாளைக்கு இவன்லாம் உன்னை எப்படி வச்சு காப்பாத்துவான்? அது நான் எப்படியோ குடும்பம் நடத்திக்கிறேன். உன்கிட்ட கடை கேட்க வர மாட்டேன். மூடிட்டு போட கோவிட் பண்றியா? நீ சிக்னல்ல பிச்சை எடுத்துறவன் தானே? பார்க்ல இவனை பார்த்தா எல்லா லவர்ஸும் ஓடி போயிடுவாங்க. Dress மாத்திட்டு வந்து நம்மள சீட் பண்ண ட்ரை பண்றானுங்கடி. ஹலோ, அது டேவிட் இல்லங்க, கோவிட். என்னங்க நீங்க இவன் சொல்றது அவ்வளவு அமைதியா கேக்குறியேடி? அழுத்தமா கேளு, பிச்சை எடுத்துறவனா இல்லையான்னு. பிச்சைக்காரன். அம்மா எந்த ஏரியா வந்து? அஞ்சக்கரை. அந்த சிக்னல் கிட்ட உன்னை பார்த்ததே இல்லையே, என்ன மேட்ரு? டேய் டேய் டேய், ரூட் மாது தம்பியை தூக்குடா. டேய் எழுந்துறா தடியா. அண்ணே என்ன தூக்கிட்டு நீ வளர? இது வரல. ஆமா, இவன் ஒரு பிச்சைக்காரன் தான். ஆனா அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பொழைக்கிறவன் இல்ல இந்த பிச்சைக்காரன். நம்மள மாதிரி அம்மாவுக்கு பிறந்தவன் எப்படி வளர்க்கணும்னு தெரியாம அம்மா தொட்டில் ஆதரவு இல்லாம தூக்கி வீசப்பட்டு வந்த இந்த குட்டி பிச்சைக்காரன். சோறு போட ஆள் இல்லாம பொறுத்து பொறுத்து கடைசியில வெறுத்து கண்டதுல தின்னு இப்படி பெருத்து போய் நிக்கிறான் பாத்தீங்களா இந்த பாவி பிச்சைக்காரன். அண்ணா இவங்க கூட இவ்வளவு தடவை என்ன பிச்சைக்காரன் பிச்சைக்காரன் சொல்லவே இல்லனா. சாரிடா தம்பி. பிச்சைக்காரனால அவனுக்குள்ள இருக்க திறமையை கண்டுபிடிச்சு கரெக்டா பத்த வச்சு அவனை மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு மாத்தலாங்கிறது கூட தெரிஞ்சுக்க முடியாத முட்டாள் தரங்க பாய். மைக்கேல் ஜாக்சன் செஞ்சா செத்துருவான். ஒரு ரூபா போட்டவங்க பாவத்தை கழிக்க பாப்பாங்க, ஆனா உனக்குள்ள இருக்க கலையை என்கரேஜ் பண்ண மாட்டாங்களே.
அதனாலதான் உன்ன மாதிரி பசங்களுக்கு அண்ணன் இருக்க மாட்டேன் தெரிஞ்சு என்ன அண்ணனா படைச்சிருக்கான் அந்த ஆண்டவன். ஓவர் ரியாக்ஷன் ஓவர் ஆக்ஷன். இந்த உலகத்துல அத்தனை பேருக்கும் உங்களுக்கு எனக்கு ஏன் எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும். அந்த குறைய பாவமா பாக்காதீங்க, அந்த பாவத்தை சாவமா மாத்தாதீங்க. உனக்கு இருக்கிற குறை போச்சுன்னா அவனுக்கு செட் ஆயிடுவா. எஸ் யூ ஆர் ரைட். நீ ஒரு பிச்சைக்காரனா பிறந்தது உன் தப்பு இல்ல. ஆனா பிச்சைக்காரனாவே சாவறது இருக்கே அது உன் தப்பு. இல்ல உன் தப்பு இல்ல, ஏன் தப்பு? ஏன் தப்பு வந்தது ஏன் அந்த தப்பு நான் உயிரோட இருக்க வரைக்கும் நடக்க விட மாட்டேன். மொத்தத்துல உன்னுடைய ஃபாரஸ்ட் சர்வீஸ்லாம் முடிஞ்சு சிட்டில கால் வைக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நரக வாழ்க்கடா. நல்லது கெட்டதை பகிர்ந்துக்க உன்ன மாதிரி நண்பன் கூட இல்ல. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்குமா நம்ம சந்திச்சு. ஆமா உன் பையங்க தோ வந்துட்டானே அவன்தான். ஹலோ அங்கிள். ஹலோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வெரி குட். அப்பா கிளம்பலாமா? என்ன கிளம்புறேங்கிற? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க, உட்கார காஃபி சாப்பிட்டு போலாம். ஒரு அவசர வேலை இருக்கு அதான். இனிமேதான் அடிக்கடி மீட் பண்ண போறமே. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, உட்காருங்க குடிச்சிட்டே போலாம். என்னங்க தம்பி? டேய், இவனுக்கு உன் பொண்ணு பிடிச்சிருக்கு. நீயும் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுற, நானும் இவனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கேன். அவளுக்கு இவனை பிடிச்சிருந்தா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சம்மந்தி ஆயிடுவோம். ஒரு நிமிஷம். என்னாச்சுமா? என்ன டாடி இது? ஒரு பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு கூச்சமே இல்லாம சொல்றாரு. எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு. அப்படிப்பட்டவங்கள எனக்கு பிடிக்காது. அதுவும் போலீஸ்காரங்க தான் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. சாரிடா, இவனுக்கு நிறைய பொண்ணை பார்த்துட்டா ஆனா யாரையுமே பிடிக்கல. உன் பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கேன்ற சந்தோஷத்துல கொஞ்சம் அவசரம். நீ என்னவோ தெரியல, அவளுக்கு போலீஸ் நல்ல ஒப்பீனியன் இல்ல. நீ ஒண்ணு தப்பா. பரவாயில்ல அங்கிள், தேங்க்யூ. வாங்கப்பா. உங்க அண்ணன் லைன்ல தான் இருக்காரு, பேசுறியா? ஹலோ நந்து, எப்படிமா இருக்க? அவ ஏதோ மூட் ஆஃப்ல இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க அப்புறமா பேசுங்க. ஓகேங்க, வச்சிருவா. பாய். என்னடி அவன் இன்னும் ஐ லவ் யூ சொல்லலையா? எனக்கு எல்லாம் தெரியும், சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவரே எனக்கு பிடிக்குமே தவிர என்ன அவருக்கு பிடிச்சிருக்கான்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு நாள் கூட அவர் என்ன பார்க்காம இருக்க மாட்டான். அதாண்டி லவ். நீ ஒண்ணு பண்ண, உனக்கு அவன் மேல இருக்கிற பிரியத்தை உனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் உன்னை விரும்புறான்னு முதல்ல தெரிஞ்சுக்க, சரியா? சரி. அம்மா, I'm waiting for you. Come soon. சார் 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 ஏதாவது கொடுத்துட்டு போ சார். சார் 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 பசிக்குது சார், ஏதாவது கொடு சார். ₹1 நாச்சும் கொடு சார் ப்ளீஸ் சார். சார் சார் பசி சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ₹1 கொடு சார். போறோம். பிச்சை பாத்திரத்துல வண்டி சாவி போட்ட நீ தர்ம பிரபு மட்டும் இல்ல சார், அவங்க அப்பனுக்கு அப்ப சார். அண்ணாத்த வேற லெவலு. ஹாய். என்னங்க இது? தினம் தினம் உங்க தாராள குணம் எவரெஸ்ட் தாண்டி அந்த ஆகாயத்தையே தொற்றும் போல இருக்கு. நீங்க டான்ஸ் கிளாஸ் இல்லையா? எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அவன் பிச்சை கேட்டதுக்கு பைக் கொடுத்தீங்கல்ல, அதான் சொன்னேன். பைக்கா? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன வேலை இருக்கு. எங்க வந்து சொல்றேனே. டேய் என் பைக்டா. டேய் என் பைக்க குடுத்துறாங்க, அப்ப கொன்றுவாடா. நான் தர மாட்டேன். தர்ம கொடுத்தத கேட்க கூடாது. டேய் மறந்து போய் குடுத்துட்டேன்டா. மறந்து போய் யாராவது வண்டி சாவி போடுவாங்களா? நான் போட்டுவேன்டா, நான் வேற டைப் வண்டி, என்ன எதை வேணாலும் போட்டுவேன். என்னடா தரவற? ஒண்ணில போத்துக்கிற எங்க இருக்குதுன்னு தேடி நிக்கிறேன். முதல்ல முன்னாடி அமைக்கிட்டு அப்புறம் பின்னாடி அமைக்கிட்டு போட்டுக்கிற விழும். புரியுதா? ஊதிச்சு. அப்ப ஃபாஸ்டா போடுமே. டேய் ஐடியா குடுல நில்றா டேய். ஹலோ. என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. போச்சுடா, பைக் பிரச்சனை இவ்வளவு மறந்துட்டேன். அது மேக் அ விஷ் ஃபவுண்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க, விஷ் பண்ண போயிருந்தேன். நீங்க பொய்யெல்லாம் சொல்வீங்களா? உங்களுக்கு அப்படி தோணுச்சா?
சும்மா தான் கேட்டேன். யூ நாட் லைக் அ நார்மல் பர்சன். ஆமாங்க, அதுக்கும் மேல. இன்னையில இருந்து என்ன வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க, பேர் சொல்லியே கூப்பிடுங்க. பேரா? ஐயோ, பேர் மறந்து போச்சு. இதான் கோவிட் வேலை. டீச்சர் பேர் என்னடா? என்ன மறுபடியும் மறந்துட்டியா? சாவு. ஹலோ, கூப்பிட போறீங்களா இல்லையா? கூப்பிடுங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பேர் சொல்லி கூப்பிடுறது போன்லன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. நான் ஒரு விஷயம் டைரக்டா கேக்குறேன், மறைக்காம சொல்லணும். என்ன உங்களுக்கு எனக்கு என்ன உங்களுக்கு எனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, நான் வந்துடுறேன். தேங்க்யூ மேன், தேங்க்யூ வெரி மச். எதுக்கு சார் இப்ப இதெல்லாம்? இவ்வளவு பெரிய உடம்புக்கு உன் ரத்தத்தை கொடுத்து காப்பாத்திருக்கிய, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அத கொடுப்பா. தேங்க்யூ. சூப்பர். பிளட் குடுக்கலனா வேலைய விட்டு தூக்கிடுவாங்கன்னு நீ தான் கொடுத்தன்னு போய் சொல்லி சமாளிச்ச. ஓ, கொடுத்துட்டு மறந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். இந்த குடும்பம் வேற. அப்புறம் என்னடா விஷயம்? ஸ்வீட் சாப்பிட்டே பேசலாம் வா. நல்ல கடையில வாங்காம லோக்கல் கடையில வாங்கியிருக்கான் பெருசு. ஓசில வந்ததை மூடிக்கிட்டு சாப்பிடாம இந்த கடையா அந்த கடையான்னு கேள்வி வேற. சாப்பிடு. இருந்தாலும் எங்க வீட்டுல பண்ற ஸ்வீட் டேஸ்டே வேறடா. டேய், வீட்டு ஸ்வீட்னு ஞாபகம் வருது. முந்தானேத்து அந்த டான்ஸ் டீச்சரை பார்க்க போனோம்ல, அந்த டான்ஸ் ஸ்கூல் பக்கத்துல ஒரு பெரிய வண்டியில வச்சு வித்துட்டு இருந்தார்ல, அதான்டா பாதுஷா. லைன்ல நின்னு வாங்கிட்டு போறாங்களாம். டான்ஸ் டீச்சர்? அதான்டா டான்ஸ் ஸ்கூல். லைன்லயா? ஆமா, லைன்ல நின்னு வாங்கிட்டு போறாங்களாம். லைன்ல இருக்காரா? ஹலோ ஹலோ ஏய், ஹலோ 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 சொல்லுங்க. சாரிங்க, சடனா பாஸ் வந்துட்டாரு, அதான் பேசிட்டு. கிளாஸ் முடிஞ்சுதா? முடிஞ்சு போச்சு. ஆமா, நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? எதுவும் தெரியாத மாதிரி திருப்பி கேக்குறேன் பாரு. என்னன்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஒண்ணும் இல்லைங்க, சும்மா ஜோக் பண்ண. ஜோ சமீபத்துல யாரும் இவ்வளவு சிரிக்க வச்சதே இல்ல. பை தி வே, நான் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இப்படி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. கேக்கட்டா? என்ன? உங்களுக்கு மந்த்லி சேலரியா இல்ல கிளாஸுக்கு இவ்வளவு கொடுப்பாங்களா? பாய். ஐயோ, என்ன ஏன் அப்படியே கட் பண்ணிட்டா? இவ்ளோ ஓப்பனா சொல்லியும் அவாய்ட் பண்றான்னா அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன். நந்தினி, போன் எடு 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 எடு. லக்கி கால். லக்கி தான் போன் பண்றான். இந்தா. அதான் விருப்பம் இல்லன்னு இன்டைரக்டா சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு போன் பண்றான்? கட் பண்ணுங்க, வேலை இல்லை. என்னடி? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். அண்ணி பேசுடி, லைன்ல இருக்கான், பேசுங்கறல்ல. என்ன வேணும்? சினிமாக்கு வரணும். யாரு? யாரோ வரதுக்கு உங்களுக்கே ஃபோன் பண்றேன். நான் வர மாட்டேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் ஆல்ரெடி டிக்கெட்ல எடுத்து வச்சிட்டேன். இன்டர்ஸ்டெல்லார் எதுவுமே புரியாதா, ஆனா படம் சூப்பரா இருக்குமா. கடி ஜோக் வேணும், எனக்கு சிரிப்பு வரல. I'm not interested, I'm not coming. நீங்க கோவமா இருக்கீங்கன்னு புரியுது, ஆனா எதுக்கு கோவமா இருக்கீங்கன்னு தெரியலையே. என் மேல சத்தியமா நீங்க வருவீங்க. ஏன் சத்தியம் பண்ண வந்துருவேன் நினைச்சிட்டியா? அதுக்கு தானே சத்தியம் பண்ணேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மார்னிங் கேட்டிங்களே, வேற என்ன சொல்லணும்? நீங்க நல்ல கிளாசிக்கல் டீச்சர்ல, என் பாவங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவன் பேசுற ஸ்டைல் எல்லாம் வச்சு பாக்கும்போது கன்ஃபார்மா அவன் உன்னை லவ் பண்றான்னு தான் எனக்கு தோணுது நந்தினி. தேட்டருக்கு உன்னை ப்ரப்போஸ் பண்ணதான் இப்ப கூப்பிட்டு இருக்கான். அப்படியா சொல்றீங்க? நிஜமாவே லவ் பண்றாங்க? கன்ஃபார்ம். நீ பேசு. ஹலோ, என்ன சீக்கிரம் கட் பண்ணிட போறா. எத்தனை மணிக்கு வரணும்? 7 o'clock ஷார்ப்பா நான் தியேட்டர் வாசல்ல வெயிட் பண்றேன். சரி, பை. பை. What a shot.
போன் எடுக்கலையே ஏன் இப்பவே 7:45 ஆயிடுச்சு. சூப்பர்டா. நெக்ஸ்ட் காயின் போடு. இத போடு. ஓ 1 shot 4 points. ஹலோ ஹாய் நீயா இல்லையான்னு பார்த்தேன். என்னங்க சினிமாக்கு வந்தியா? சினிமா தியேட்டருக்கு சினிமாக்கு வராம ஃளைட் பிடிக்க வருவாங்களா? ஓ இரிட்டேஷன்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். வராதவங்களுக்கா வெயிட் பண்றதை விட வந்தவங்க கூட என்ஜாய் பண்ணலாம்ல. அதான் சினிமா. ஏன்னா நான் இப்ப போலீஸ்ல ஆஃப் டியூட்டி. ஃப்ரெண்டா ஃபீல் பண்ணு. வருவேன், தேடிக்கிட்டு வருவேன். கொஞ்சம் எனக்கும் கூட. என்ன கொடுக்கறது? மாம்பழ ஜூஸ். ஒவ்வொரு துளியிலும் மசல் மாம்பழத்தின் இந்த வயசுல பிளாக் ஒயிட்டோ போட்டதை விட்டு எதுக்கு ரெட் ஐம் பண்ற பெருசு? இப்ப பாருங்கடா எப்படி போறால முடியாது. போட்ட கொன்றுவேன். சொன்னாத போடக்கூடாது. காட்டுறேன் முடியாது. போட்ட சத்தியமா கொன்றுவேன். பாரு சொல்லிட்டேன். சினிமா விஷயத்தையே மறந்துட்டேனே. உங்களால போட முடியும். போட்டா கொன்றுவன்னு அவன் என்ன சொல்றானோ அதை மட்டும் செய். ரெட் காயினை போடு. பாருங்க, ரெட் காயினைய பாருங்க. குறி வச்சு பார்க்கணும். பாக்கெட் ஆவறதுக்கு காத்துட்டு இருக்கு பாருங்க. ஜூஸ் குடிக்கிறீங்களா? இந்த கிழமை என்னோட ஓவர் ஆக்ஷன் பண்றான். இந்த நேரத்துல அடிச்சு கொலையா? ரெண்டு போட்டாரா? ரெண்டு போட்டாரு. ஆமாடா ரெண்டு போட்டாரா. சூப்பர் நம்ம பாபா. டேய் பாபா, டக்கர் பாபா. It's a passion of Christ. God must be crazy. அதிச்சில பாபா மர்கே ஆயிட போறாரா? இப்பவாது ஜூஸ் குடிங்க தாத்தா. ஜூஸ் அப்படியா? இது வேணும் பாட்டிலே போதும். குட்ரா குத்து தொலைப்போம். குடியா மச்சான். அதிசயத்திலே இது 12வது அதிசயம்டா. குட்ரா ஐட்டனே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மச்சான்? என்னடா இப்படி கேட்டுட்ட? மெடிக்கல் லிஸ்ட்ல இது ஒரு மிராக்கிள்டா. டேய், இவருக்கு இருக்கிற வியாதிக்கு இவரை விளையாடி ஜெயிக்க வச்சு பொழைக்க வைக்கலான்னு எந்த டாக்டருக்கும் தோணவே இல்ல பாரா. ஆனா உனக்கு மட்டும் எப்படிடா தோணுச்சு? நீ எங்க குடும்பத்துக்கு ராஜா வசூல் ராஜா MBBS. ராஜா வசூல் ராஜா MBBS ராஜா. நாயர் சேட்டா பாட் ஆஃப் பண்ணுங்க. ஓகே வாங்க தாத்தா, உங்களுக்கு குணமாச்சு போலாமா? டேய் ஒரு தடவை குணமாச்சுனா டாக்டரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓவரா முக்கியமா அதான் 1.5 மாசம் குச்சல மூடினு வா. ஆக்சுவலி தாத்தா கடந்த ஒரு வாரமா சரியா சாப்பிடல, தூங்கல. ஒரு ஜூஸாவது குடிக்க வைக்கலாம்னு நினைச்சுதான் நான் சினிமாக்கே வரல. இதை கால் பண்ணி சொல்லிருக்கலாமே நீ நினைக்கலாம். ஆனா என் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா கேரமேலே இருந்துச்சு. என்ன மன்னிச்சிரு. அப்படிலாம் பேசாதீங்க. இன்னைக்கு நீங்க வந்திருந்தாலும் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். சூப்பர், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பொண்ணுங்களுக்காக அம்மா அப்பா கிட்ட பொய் சொல்றவங்களை நான் பாத்திருக்கேன். ஆனா நீங்க கிரேட். எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கணும்னு தவியா தவிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்கே. இது எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியம்னு தெரியல. அறிவு. இந்த இன்சிடென்ட்டோட நீங்க அங்க இருக்கீங்க. கொஞ்சம் வழுக்குனா பாதலம் தாண்டி. சொன்ன டைமுக்கு வரலங்கிற கோவத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனா லைஃப் லாங் உங்களை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாதுங்கிற முடிவோட போறேன். அப்போ நான் ஓகே. ஹலோ ஒரு yellow flower நீ yellow ஹலோ நீ என்னை பற்றும் தீயலோ என் மோகம் தீராதோ. ஏய் நில்லு, ஒரு சின்ன என்கொயரி இருக்கு, ஆட்டோல ஏறு. என்ன என்கொயரி? வாயை மூடிட்டு ஆட்டோல ஏறு. முதல்ல சாப்பிடுங்க. அம்மு இன்னுமா வீட்டுக்கு வரல? எனக்கு ஃபோன் பண்றா. ஹலோ, என்னாச்சுமா? அம்மா நீ அழாத. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? பக்கத்துல யார் இருக்காங்க? போன் அவங்க கிட்ட கொடு. என் டாடி பேசுங்க. ஹலோ, பிராஸ்டியூஷன் கேஸுங்க. அதான் அரெஸ்ட் பண்ணோம்.
ப்ராஸ்டிடியூஷன் கேஸா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? 1 ஹவர்ல இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து பெயில் எடுக்கிற வழியை பாருங்க, இல்லனா பொண்ணை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அது இல்லைங்க. ஹலோ, என்னாச்சு மாமா? இன்கொயரி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க போல. என்னாச்சு? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேமா? இப்போ நீ இருக்கிற நிலைமையில டென்ஷன் ஆகாதமா? நான் போய் கூட்டு வந்துடுறேன். சொல்டா. டேய், இப்போ ஒரு கார் வெளியே போச்சு. என் மாமனார் தான் நினைக்கிறேன். 12 வரைக்கும் வெயிட் பண்ணி வாழ்த்து சொல்லட்டா, இல்ல சௌரிய குச்சி உள்ள போய் விஷ் பண்ணிட்டு வந்துட்டா? நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா எதுக்கு போனானே மறந்துடுவேன். நீலாம் ஞாபகம் இருக்கும் போதே கப்புன்னு வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். என்கிட்ட பேசுறத விட்டு முதல்ல அந்த பொண்ணை விஷ் பண்ணிட்டு லவ் சொல்லிட்டு வா. ஓகே. நண்பா, பக்கத்துல எங்க ஹாஸ்பிடல் இருக்கா? மெயின் ரோட விட்டு இந்த சந்தில வந்து கேக்குறீங்க? யோ, மனதை தொலைச்சிட்டியா? சொல்லு, இருக்கா இல்லையா? வந்த வழியில பின்னாடி போங்க, ரைட் எடுங்க, அப்பாலிக்கா லெஃப்ட் எடுங்க, அப்புறமா ரைட். முதல்ல இந்த பக்கம் திரும்பணுங்கற. ரைட் எடுத்துக்கோ. என்ன இந்த ரோட பிளாக் பண்ணிட்டு? ஏய் நில்லு, அதெல்லாம் தொடக்கூடாது. ஏன்? மார்க் போட்டுருக்குல, வண்டி ஆக்சிடென்ட் ஆன வண்டி. ஏசிபி வந்து எஃப்ஐஆர் போற வரைக்கும் வண்டியை கிளியர் பண்ண முடியாது. யார் ஆக்சிடென்ட் பண்ணா? அதோ அந்த ஆள் தான். இவளோட சொந்த வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்க. எந்த ஏரியா? பெசன் நகர் சார். பெசன் நகர்னா நம்ம ஏரியா. பெசன் நகர்ல எங்க? அதான் சார், லட்சுமி கோயில் பக்கத்துல பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் அபார்ட்மெண்ட் சார். சாந்தி அபார்ட்மெண்டா? அங்க சார். தோ பாரு, அதுக்கு பக்கத்துல என் வீடு இருக்கு. கடவுள் மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். என் பக்கத்துல தான் கொஞ்சம் தைரியமா இருக்காங்க, ஏன்னா ஏசிபி வராரா சார். சரி, நீ மட்டும் என்ன பண்ணுவ? திடீர்னு மழை பெஞ்சிச்சு. இருந்தாலும் நம்ம சென்னை வெதர் பத்தியா ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஆமா சார், அந்த மழையால தான் என் குடியே கெட்டு போச்சு சார். கீழே விழுந்து வரப்பெல்லாம் ஒரே அடி சார். இந்த பாழா போன ஞாபகம் மறதி ஒண்ணு இல்ல, போயிடலாம். சாரிங்க, ஹாஸ்பிட்டல் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்குது. அம்மா நந்தினி, ஒண்ணு இல்லடா, அப்பா வந்துட்டல. சார், அவளை யாருங்க கூட்டிட்டு வந்தது? சார், நான் தான் பிராத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தேன். அது யாருன்னு தெரியுமா? என் ஒய்ஃப்.
நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி யார் என்னன்னு விசாரிக்கிறதுல ஏதோ தெரியாம தப்பு நடந்துடுச்சு சார். சார் சாரி சார். முதல்ல அவங்ககிட்ட சாரி கேளுமா. சாரி மேடம், சார் ஒய்ஃப்னு தெரியாம. சாரி சார். சாரி. வாங்க அங்கிள் போலாம். பாக்கடா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். நந்தினி, உன் பர்மிஷன் இல்லாம என் ஒய்ஃப்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஒன்று எங்கேயாவது பார்த்தா தொந்தரவு பண்ணாம இருக்கதா சொல்ல வேண்டியதாயிடுச்சு. டோன்ட் மிஸ்டேக் மீ. சார் அவங்க அப்படி தான் எடுத்துக்க போறா? இல்ல பரவாயில்ல. நந்தினி முகத்தை பார்த்தா கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. அங்கிள், என்ன இருந்தாலும் வீட்டுல ஒரு போலீஸ் இருக்கிறது நல்லது தானே? நல்லா யோசிங்க. அப்பா கிளம்பலாமா? சரிம்மா, வரேன் தம்பி. ஓகே அங்கிள். சார், இப்போவாது அந்த பொண்ணுக்கு உங்க மனசுல இருக்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? டேய், அவளுக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத வயசுலடா, வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்ற வயசு. இந்த இன்சிடென்ட் அவ மனசுல ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த வைக்க என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். கிளம்பு. என்னங்க 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 எந்திரிங்க. என்னங்க முடிஞ்சு போச்சுடா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. என்னால ஒரு தாயும் குழந்தைய சாக கிடக்குறாங்கடா. எங்க வந்திருக்க, எந்த இடத்துல இருக்கேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. ஒரு தடவை நல்லா சுத்தி பாரு, நீ எங்க இருக்கன்னு தெரியும். அங்க ஏதோ வேணு ஆரோ மார்க் போட்டுருக்குடா. யார் அந்த பேஷண்ட் கொண்டு வந்தது? நான் தான் டாக்டர். எப்படி இருக்காங்க? ஏதாவது டேஞ்சரா? ஷீ இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இதுல அதிசயம் என்னன்னா, தலைகீழா இருந்த குழந்தை இப்ப மறுபடியும் நார்மல் டெலிவரிக்கு செட் ஆயிடுச்சு. எங்களோட வேலையும் பாதியா குறைஞ்சிருச்சு. தேங்க்யூ டாக்டர். யூ ஹேவ் டன் a great job. என்னாச்சுடா? ஐயோ நடிகிட்ட மச்சான், உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா? இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. ஆமா, இப்ப நடந்த விஷயம் எல்லாம் நீ அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணுடா. மறந்து போச்சு எனக்கு. ஹலோ நந்தினி, உங்க அன்னிக்கு பெயின் வந்ததுனால தூக்கிட்டு வந்து சிட்டிசன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். பெயினா? அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. டேய், வா. அண்ணி, அம்மா, அந்த பையன் எங்க? சரியான நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினான். என்ன அவன் 2 கையில சுமந்துட்டு வந்தான் தெரியுமா? அவன் மட்டும் இல்லைன்னா எங்க நிலைமை, நான் அவனை பார்க்கணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட எப்படிடா போய் சொல்றது? டேய், இதான் கரெக்ட் டைம், உடனே சொல்லிடு. Love you so much. என்னாச்சு? அது நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு ப்ரிப்பேர் ஆகி வந்தேன். சடனா நீ சொன்ன உடனே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல.
பாப்பா பிறந்திருக்கா, அப்படியே அம்மா மாதிரியே இருக்கா. வா போய் பார்க்கலாம். வா வா. டேய் கார் என்ட்ரன்ஸ்லயே விட்டியா? செக்யூரிட்டி கத்துறான், வந்து எடு. சரி நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன், நீ உள்ள போய் வெயிட் பண்ணு. சொல்லுங்கப்பா. டேய் என் கார்ரா, முகூர்த்த நேரம் முடிய போகுது, நீ வேற லேட் பண்ணிட்டு வரியா இல்லையா? 5 நிமிஷத்துல வந்தா வேணாம்னு சொல்லுவியா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லி தானே எடுத்துட்டு போனேன். டேய் 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 போனை கட் பண்ணாதடா, மறந்து போயிட போறேன். ஏய் நீ அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இரு. டிரைவ் பண்ணிட்டு போன் பேசுற தப்பா? கண்ணா, உனக்காக வெண்டைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் நீங்க கல்யாணத்துல பிரியாணி சாப்பிடுவீங்க, எனக்கு வெண்டைக்காய் சாம்பாரா? அப்பளம் கூட இருக்குடா. ஐயோ நம்ம மட்டன் ஃபிஷ் பிரான்ஸ் மாதிரியே சொல்றீங்க. இந்தமா நந்தினி, மறுபடியும் அஜயோடைய அப்பா போன் பண்றாரு. முடிவா யோசிச்சு சொல்லு. நல்ல பையன், என்னமோ உனக்கு பெர்ஃபெக்ட் மேட்ச் தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு பதில சொல்லணும்ல. மாமா, நம்ம நந்தினி ஒரு பையனை விரும்புறா. அதான் மாமா, அன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி உங்க பேத்தி உயிரை காப்பாத்தினாரே அந்த பையன்தான். 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நந்தினி கூட நம்ம கிட்ட சொன்னால, இவ ஸ்டூடெண்ட்டுக்கு பிளட் கொடுத்து சேவ் பண்ணாருன்னு. அவருதான் மாமா. ஐயோ அவரா? அவருன்னா எனக்கு இஷ்டம் தானம்மா. அப்படி ஒரு நல்ல மனுஷன் வாயால என்ன மாமான்னு கூப்பிட வைக்கிறதுக்கு உங்க கல்யாணம் நடந்தானே ஆகணும். அவர் எங்க இருக்காருன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. டைரக்டா தாம்பூலத்தோட போய் மீட் பண்ணுவோம். ஓ தேங்க் யூ டாடி. முதல்ல உங்களுக்கு நான் இன்ட்ரோ듀ce பண்ணி வைக்கிறேன். பண்ணி வைடா, போய் ஃபோன் பண்ணு. ஓ டாடி. யூ ஆர் தி பெஸ்ட். I know that. போய் ஃபோன் பண்ணு. Thank you அண்ணி. Hello. I love you. Suddenly so much love. How I say? எந்த பொண்ணா இருந்தாலும் கல்யாணம் வரும்போது ஹாப்பியா இருக்க தானே செய்வாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன கையில வி சொல்லிட்டு எவனைய கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன்ன பைத்தியக்காரா, அது நீ தான்டா. என்னதான் கட்டிக்க போறியா? எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. கெட் ரெடியா? யா. பை. பை. லக்கி, நீ எவ்வளவு பெரிய லக்குடா. ஏண்டி லட்சுமி, லட்சுமி வேப்பில கற்பூரம் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்து வாடி. ஆத்தா வந்துட்டாடி, ஆத்தா வந்துட்டா. ஆத்தா வந்துட்டியா? ஆத்தா தோ வந்துட்டேங்க. தேடி சாமி வர்றதா மிச்சம். ஓ சாமியா இல்லையா? கூத்தாட்டமா? நீங்க என் கல்யாணத்துல ஆட வேண்டிய டான்ஸ் இது, பார்த்து கத்துக்கங்க. மா, எனக்கு ஞாபகம் மறதி, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் ஆகாது, பொண்ணு கிடைக்காதுன்னு சொன்னார்ல உங்க கணவர். நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன். உனக்கு கல்யாணம்? ஆமா, எனக்கு தான் கல்யாணம். இந்த ஷாக்க சாயந்தரம் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி வைங்க. என் மாமனார் வந்து தாம்பூலம் மாத்துவாரு. அது வரைக்கும் இந்த டிவி ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா? மா, நல்ல ட்ரெஸ்ல எடுத்து வைங்க, அப்படியே உங்க மேக்கப் ரூம் போறோம். தம்பி கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணுப்பா ப்ளீஸ். அதான்ப்பா என் பிரச்சனையே, நீ குறையப்பா. இந்த மொத்த உலகமும் மைண்ட் டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. நீ டைவர்ட் ஆடாதடா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பாப்பாவை பாத்துக்கிறீங்களா? போய் தண்ணி புடிச்சிட்டு வந்துறேன். நான் மாட்டேன். இல்ல, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேங்க. அந்த ஒரு நிமிஷம் போதும் என் வாழ்க்கையில வந்து நான் என்ன ஐயோ, டேப் இங்க தானே இருக்கு. தண்ணி பிடிக்க கஷ்டம் தானே விட்டுட்டு போறேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ளீஸ். நீங்க பாருங்க மேடம். பாப்பா டைவர்ட் ஆகாதடா. எம்மா டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. ஐயோ லட்டு மாதிரி இருக்கா குழந்தை. ஐயோ வலி, டைவர்ட் ஆகாதடா. சும்மா ரமா, நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கம்மா. கொன்னுடுவேன், புரிஞ்சுதா? நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட குறைகளை தான் தெரிஞ்சுக்குவேன். வாழ்க்கையில எப்பவும் முகத்தை என் கண்ணில் காட்டிடாத. இந்த ஆளையும் வரப்பா இங்க வரா. நம்மள பார்த்த பழச ஞாபகப்படுத்தி பஞ்சர் பண்ணி விட்டுருவான். எஸ்கேப்.
எங்கம்மா போற? ஸ்விமிங் பண்றதுக்கா? பின்ன அம்மா எங்க? என்னம்மா உன் பாப்பாவா? அறிவு இருக்க உனக்கு? பச்சை குழந்தைக்கு எப்படியா விட்டுட்டு போறது? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏன் 2 நிமிஷம் உன்னால ஒரு குழந்தைய பாத்துக்க முடியாதா? பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி கண்டுக்காம விட்டுட்ட. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? இவர் ஞாபக மறதி மனிதர்மா, மறந்து போயிருப்பாரு. ஏயா பெரியவங்கள தான் எப்படியோ மறந்து போயிடுற, சின்ன குழந்தைய கூட அப்படின்னா இவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால இவனை விட்டு தூரமா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இல்லன்னா உன் இடத்துல என் பொண்ணும் இந்த பாப்பா இடத்துல என் பேத்தியும் இருக்க வேண்டியது. எப்பப்பா கடவுள் காப்பாத்திட்டாரு. இவர் ஞாபக மறதிக்கு பிராண்ட் அம்பாசிடர்மா, மைண்ட் டைவர்ஷனுக்கு ஐகான், யூத் ஐகான். என்ன தம்பி நான் சொன்னது கரெக்ட் தானே? இல்ல கரெக்ட் இல்ல. இப்படி ஒரு ஞாபக மறதி இருக்கறால நான் பார்த்ததே இல்ல. சிச்சி அடடடே, என்னையா ஃபீல் ஆயிட்ட அந்த பொண்ணு திட்டினதுக்கா? கவலைப்படாத, இதையும் மறந்துடுவ. என்ஜாய். டாடி என்னடா சொல்லும்? என் மாப்பிள்ள சார் எங்க? கொஞ்ச நேரம் பார்க்கலாம்ப்பா. டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரோ என்னவோ. நீங்கள் சம்சாரிக்கணும் போன் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியால தொடங்கி தயவு செஞ்சு 10 நிமிஷம் கழிஞ்சு எனக்கு இறுக்கி அடிச்சு ரூம தரும். அம்மா அவரோட ஓவர் ஆக்ஷன் நிறுத்த சொல்லுங்க. சாயந்தரம் சாக்காயிடுவேன்னு சொன்னியடா, சாக்காயிட்டே இருக்கேன். என்னங்க? எந்த மனுஷனுக்கு உன்னை பத்தி முழுசா தெரியுமோ, எந்த மனுஷன் உன்னால அதிகமா பாதிக்கப்பட்டாரோ அந்த மனுஷன் வீட்டுக்கு நீ மாப்பியாக்கணும் பாக்குறியா? என்ன 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 உங்களுக்கு காமெடியா இருக்கா? எல்லா மனுஷன் வாழ்க்கையிலும் காமெடி இருக்கும்டா. வாழ்க்கையே காமெடியா போச்சே. நான் சொல்றத கேளு. அந்த காதலை மறந்துட்டு அதோ லட்சுமி இருக்கல்ல, அவளை லவ் பண்ண. ஐயோ ஐயோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீதான் என் மருமகன், சம்பளம் மிச்சம். ஏய் நீ உள்ள போடி. என்ன பார்வை வெக்கமா இருக்கு. இதை விட உனக்கு பெட்டர் சாய்ஸ் யாரா கிடைப்பா? அந்த புடவையை மட்டும் மாத்தினா அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருப்பா. அவன் நடந்து போற அழகா பாரு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கான். மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க. ஃபுல்லா சரக்கடிச்சு மாட்டியா நான் மட்டும் எனக்கு அடுத்து என்ன பண்ணலாங்கிற கிளாரிட்டியா வரும். ஓகே லக்கி, லிமிட்டா குடிச்சிட்டு எவ்வளவு லேட் ஆனாலும் வீட்டுக்கு வந்துருங்க. சரி வாடா. டேய் எப்படியும் பாட சரியான இம்சை. பிடிக்கலன்னு சொன்னாலும் சொரண இல்லாம லக்கியும் டாடியும் ஒரு தடவை மீட் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு இவனுக்கு. ஹாய் டார்லிங். வாட்ஸ் அப்? அர்ஜென்ட்டா என் டாடியை வந்து பாரு. அன்னைக்கு நீ மிஸ் பண்ணாம வந்திருந்தனா என் டாடி உன்னை மீட் பண்ணி இந்நேரம் நம்ம என்கேஜ்மெண்டே ஃபிக்ஸ் ஆயிருக்கும். நீ இன்னைக்கு அவரை மீட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா மீட் பண்ணுமா? கண்டிப்பா. நம்ம லவ் ஸ்மூதா போறது உனக்கு பிடிக்கலையா செல்லம்? ஆமா. என்ன? இல்ல பிஸியா இருந்தாலும் வரணுமான்னு கேட்டேன். வந்துதான் ஆகணும். எப்போ மீட் பண்ணோம்? ஒரு நிமிஷம். அப்பா லக்கி லைன்ல இருக்காரு, உங்களை இன்னைக்கு மீட் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. கண்டிப்பா வருவாரான்னு கேட்டு. இல்ல போன தடவை மாதிரி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுருவாரா? அவர் சோஷியல் சர்வீஸ் பண்றவர், அப்படிதான் இருக்கும். நீங்க எங்க வரணும்னு சொல்லுங்க, வந்துருவாரு. சரிமா, half an hourல அதே இடத்துக்கு வர சொல்லு. என்ன கேட்டுச்சா? ஆல் தி பெஸ்ட் எல்லாம். நல்லா பேசு என் தங்கம். தங்கமா தங்கம், என் வாழ்க்கையே மண்ணாங்கட்டி மாதிரி. மண்ணாங்கட்டி தாண்டா. எடுத்து பாருங்க பக்கம். என்னடா இது? ஹைபிரிட் பூ பழங்களுக்காக கோழி பீ மாட்டி சாணில பண்ண சிட்ரிட் கோல்டன் சாண்ட்ரா இது. இத யூஸ் பண்ணா ட்ரீஸும் நல்லா வளரும், ரைஸ்க்கும் பஞ்சம் இத இருக்காது. கண்டுபிடிக்கதா இத்தனை நாள் காணாம போனியா? ஆமாண்டா, நீ இதை எப்படியாவது யூஸ் பண்ணி எனக்கு நல்ல பேர் வாங்கி தந்தேன்னு வையே. ஷிட் ஷிட் கோல்டன் சாண்ட் சயின்டிஸ்டா செட்டில் ஆயிடுவேன்டா. பாறா ஒரு தடவை ஸ்பெல் பண்ணி பாறா. நல்லா இருக்கும்டா. செக்டா. யார் அங்கிள்? பேர் லக்கி, ரொம்ப நல்ல பையன். ஓ, இந்த காலத்துல எவ்வளவு தேனாலும் அப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான்பா. She is in love with you. அங்கிள், நந்தினி செலக்ட் பண்ணியிருந்தா அவரு சாதாரணமான ஆளா இருக்க மாட்டாரு. நானும் அவரை பார்க்கலாமா? Why not? சாப்பிடு, சேர்ந்தே போலாம். என்னாச்சுடா? தயவு செஞ்சு இதை தூரமா வையேண்டா. சரி வச்சுட்டேன். போன் வந்ததுல இருந்து டென்ஷனா இருக்க. நான் என் மாமனாரை மீட் பண்ணுமாடா. பண்ணு. கேப்படா. நான் மட்டும் என் மாமனாரை மீட் பண்ணா என் பிரச்சனையை பத்தி இருந்தாலும் இன்ச்சு இன்ச்சா தெரியும். அவர் மீட் பண்ணா இவ கொன்றுவா, அவர் கொன்றுவாரு. கோல்டன் சாண்ட். இந்த கணத்துல இருந்து தப்பிக்கிறது எப்படிடா? சிம்பிள்டா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் எவனாவது அடிமுட்டாளா பார்த்து புக் பண்ணி அவன் தான் மருமகன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு மூஞ்சி காமிக்கலன்னு வையேன், அப்புறம் நம்ம நிதானமா முடிவு எடுப்போம்.
எவனோ அடிமுட்டால புக் பண்ண சொன்ன என்ன இல்ல எனக்கு தெரிஞ்ச அடிமுட்டால் நீ மட்டும்தான். டைம் சென்ஸ் இல்லாதவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. பார்த்து பத்திரமா டீல் பண்றா. என் லைஃப் உங்ககிட்ட தான் இருந்துச்சா? சரி ஓகேடா. என்னடா ஓகே? சாரி, நான் தான் லக்கி. ஏன் லேட்டு? அது வயித்துல கேஸ் ப்ராப்ளம். வாஷ்ரூம் போயிருந்தேன்னா அங்க டிஷ்யூ காலி ஆயிடுச்சு, அதான் லேட்டு. நந்தினி டெஸ்ட்னா இவ்வளவு கேவலமா இருக்கு. ஆளாளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குங்க சார். ஃப்ரீடம் ஆஃப் டேஸ்ட். ஹூ இஸ் ஹி அங்கிள்? இவரா என் ஃப்ரெண்டோட பையன். என் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். போலீஸா? அப்ப நான் கிளம்பட்டுமா அங்கிள்? இப்பதானே சார் நம்ம ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு. வாங்கலாம், அப்படி போய் உட்காந்து ஜாலியா பேசுவோம். இப்ப சொல்லு, உங்க அப்பா என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாடி, இன்றைய தினம் இனிதே கடந்தது. அடடா, என்னையா என்னையா நீங்க லாரில ஏத்த வண்டியில டூ வீலர் ஏத்திட்டு ஹெல்ப் கேர் கொண்டு வந்துக்கலாம்ல? ரொம்ப நல்லவனா இருக்கே தம்பி. அந்த முனை வரைக்கும் வர முடியுமா? இது ஒரு கேள்வியா? வாங்கயா, போலாம். ரைட். நீங்க எத்தனை பேரு? அதான் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி. வீடு எங்க இருக்கு? ஆபீஸ் அட்ரஸ் என்ன? சார், இப்படி எலிமெண்டரி பசங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி क्वेश्चन கேட்டா எப்படி? சடனா மீட்டிங் வச்சா எப்படி சார் ப்ரிப்பேர் ஆக முடியும்? இவ்வளவு கேள்வி கேட்டா ஐ ஃபீல் சேட் சார். அங்கிள், இந்த மாதிரி பேசிக் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியாதவரு நம்ம நந்தினி வச்சு எப்படி காப்பாத்துவார் நம்புறீங்க? இவரு நமக்கு மேட்ச் ஆக மாட்டாரு. மேரேஜ் கேன்சல் பண்ணிருங்க. செத்துவா சார் அவன். யாரது? யார் செத்து போயிருவா? எங்க அப்பா சார், எங்க அப்பா. இதுக்கு உங்க அப்பா ஏன் சாகணும்? மருமகனா அவருக்கு உயிர் சார், அவ்வளவுதான். கர்மம் பிடிச்சவன். சொல்லக்கூடாதுதான். நீ ரொம்ப அசிங்கமா இருக்க. அப்படி நந்தினி உங்ககிட்ட என்னதான் பார்த்தா? மனசே, கள்ளம் கபடம் இல்லாத இந்த மனசே. ஒரு நாள் மேல் பட்டன் கைண்டப்ப உள்ளத்தை ஊத்து பார்த்து லவ் பண்ணா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? எக்ஸ்பிரஷன் கவர் பண்ணாத எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷமா மாப்பிள்ளை கிட்ட கொடுக்குற பேசு. பேசுப்பா சார். நீங்க இப்படி சடனா கையில கொடுத்து பேச சொன்னா who is responsible சார்? யார் அது? என் பொண்ணு நந்தினிப்பா, பேசு. சார், பாப்பா இப்ப துணி துவைக்குதோ வாசல்ல கோலம் போடுதோ, எதுக்கு சார் டிஸ்டர்பன்ஸ்? அப்புறமா பேசுறேன். என் பொண்ணு அந்த வேலையெல்லாம் ஏன் செய்ய போறா? லைன்ல இருக்கா, கேட்டா வந்து போடுவா. பேசு பேசு. நந்து, நந்தினி நிக்நேம். அப்பாவை பார்த்தேன், ஹிந்தி படம் வில்ல மாதிரி ஸ்டைலிஷா இருக்காரு. ஏய், யாரா நீ? That is the beauty of the cutie. ஹலோ, நீ ஏன் பேசுற உன்கிட்ட? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா தொல்லை விட்டுரும். யார் இவன்? லாக்டவுன் டைம்ல எப்படியா சமாளிச்சீங்க? ஏய் டார்லிங். டாடிய பக்கத்துல வச்சுக்கிட்டு டார்லிங்ங்கற? பக்கத்துல டாடியா? டாடி போன்ல இருந்து எவனா ஹலோ ஹலோங்கறா? நீயே போன் எடுத்து பேசல? அத கேக்குறேன் நந்து. நான் ஒருச்சு கூப்பிடுறேன். இங்க தான் தம்பி. தலைவா, ஹோல்ட் ஆன். ஓடியே போக மாட்டியா? உனக்கு ஒரு கம்பெனி வேற. இந்தா புடிச்சுக்கோ. போறலங்க. டாடி. ఏమైపోయాడు బంగారం లాంటి సైంటిస్ట్ రా? ఎక్కడ వదిలేసేవరా అన్ని? నువ్వు ఆగరా బాబు, టెన్షన్ తో చేస్తుంటే వాడు ఫోన్లు కూడా ఎత్తట్లేదు. ఏమైందిరా? నాకు మీనాక్షికి కవల పల్ల పుట్టారా? బావ కంగ్రాట్. నిజంగా నువ్వు నా క్లోజ్ ఫ్రెండ్ వినారా? నా మీనాక్షి నేను వదిలేసి వెళ్ళిపోతే పుట్టుడు తొక్కలు నీకు ఫోన్ చేస్తే సలహా ఇస్తాం అనుకుంటే ఫోన్ ఎత్తడం మానేసావు. నాకు కోపం వచ్చిందా, అందుకే తర్వాత నీకు ఒక్కసారి కూడా ఫోన్ చేయలేదు. సరే, ఇప్పుడు ఎక్కడ ఉంది? ఎక్కడ ఉంది అక్కడికి వెళ్తుందిరా, ఎక్కడ చూస్తున్నావు? ఏంట్రా ఇది చిన్నపిల్లలాగా? బాగా నవ్వించురా, బాగా నవ్వించు. అలా చెప్పరా. నిన్నేరా రే. నీ గురించి వెయిట్ చేస్తున్నాను. మొత్తం ఓపెన్ అప్ అయిపోయావా? నా గురించి తెలిసిపోయిందని చెప్పు. నువ్వు చచ్చావు నా చేతిలో. ఆ గోడను చూడు ఒకసారి. ఈ నగరానికి ఏమైంది? ఓ వైపు నుసి, మరోవైపు పొగ. ఎవరు? సెన్సర్ రూల్స్. నెక్స్ట్. అంకుల్ మీరు వెళ్ళండి. అల్లుడి గారితో డేటింగ్ చేసి ఇంటి దగ్గర దింపుతా. మీతో డేటింగ్ ఏంటి? ఐఎమ్ నాట్ ద టైప్. అమ్మాయిని ఇస్తున్నాం, అలవాట్ల అభిరుచులు తెలియాలి కదా. ఒక రోజు టైం స్పెండ్ చేయి, ఏం కాదు. మీరు వెళ్ళండి అంకుల్. సరే సరే, బాయ్. నేను రాను, నాకు పని ఉంది. రేయ్, నేను అల్సేషన్ డాగ్ లాంటోని. విశ్వాసం చూపిస్తే నాకి రుణం తీర్చుకుంటా, ఎదురు తిరిగితే పేక కొరుకుతా. సో ఫైనల్ గా మీరు ఒక కుక్క అంటారు. లెట్స్ డేట్. లెటస్ డేట్. డేటింగ్ అని చెప్పి రోజంతా తిప్పి తిప్పి రిలాక్స్ అయ్యే టైంకి 100 రూపాయలు కొట్టేసి పారిపోతుంటే పట్టుకున్నాం సార్. సార్ నేను కొట్టేలేదు సార్. నీ మొహానికి లవ్ కావాలరా దున్నపోతీయదవా? ఆ దేవత ఎక్కడ, నువ్వెక్కడ? జూలో నుంచి పారిపోయి వచ్చిన జంతువులా ఉంటావు. అంత అందగతిని ఎలా పడేసావురా? సార్, అసలు మీరు కొడతా ఉంది ఆ 100 గురించేనా? ఇప్పటికైనా నా ఉద్దేశం అర్థమైతే నా లవ్ జోలికి రాకో. నేను ఎందుకు మీ లవ్ జోలికి వస్తాను సార్? అర్థమైందా? అర్థమైంది.
వాడి అతి తెలివితేటల ముందు నీ మతిమరుపు మటాష్రా. వాడేమో మంచిగా మీ మామని మాయ చేసి నీ డార్లింగ్ ఎత్తుకుపోవడానికి విశ్వ ప్రయత్నాలు చేస్తున్నాడు. నువ్వేమో మీ మామ మొహం చూడడానికి భయపడుతున్నావు. 1 డే డేటింగ్ ఎక్స్పీరియన్స్ తో చెప్తున్నాను, వాడుండగా నీ పెళ్లి జరగని పని. జరిగే పని. రేపటి నుంచి నా మామతోనే ఉంటా. ఆయన దగ్గరే పనిచేస్తూ ఆయన్ని ఇంప్రెస్ చేస్తా. ఆయనంతటిగా ఆయన నా కూతుర్ని పెళ్లి చేసుకో అని అడిగేలా చేస్తా. ఒరే ప్రవీణ్, ఎర్రగడ్డ హాస్పిటల్ కి ఆటో మాట్లాడు. వెళ్ళేటప్పుడు వీడిని జాయిన్ చేసి పోతా. వాడి నోటికి ఎంత వస్తే అంత మాట్లాడుతున్నాడు. ఎల్రా, నాకు ఒక అదిరిపోయే ప్లాన్ వచ్చింది. రేపు పొద్దునకల్లా రెడీగా ఉండవు. నేను రెడీగా ఉండను, నేను రాను. అడెళ్ళి వెళ్ళే. லக்கி ஃபோன் பண்றாரு. அம்மா உனக்கு என்னப்பா சொல்லு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் சற்று பிஸியாக இருக்கிறார். அதனால் அவரை டிஸ்டர்ப் செய்யாமல் காலை கட் செய்யவும். பண்ணதவ நான் டிஸ்டர்ப் பண்றேனா? என்ன பண்றது? உள்ளே போயிடும். வந்துட்டியா? வா, உனக்காக தான் வெயிட் பண்றேன். எதுக்கு வெயிட் பண்ற? ஜண்டு பாம்பு தடவை கழுத்து அப்படியே இழுக்குது. அப்புறம் லக்கி போன் பண்ணியிருந்தான். அப்படியா? எதுக்கு? எதுக்கு நான் உங்களுக்கு போன் பண்ணி கேளு. எதுக்கு என் வாயை பத்தி கூட்டிட்டு வர? டாடிக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்பதான் மாப்பிள்ள அழகா இருக்கான்னு என்கிட்ட சொன்னாரு. சி அவனை போய் பிடிச்சிருக்கா? உங்க அப்பா டேஸ்ட் எவ்வளவு மட்டமா இருக்கு. நான் லவ் பண்ணனால தப்பிச்ச, இல்லைன்னா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். நீ தானே அவரை மீட் பண்ண. அவர் உன்னை பத்தி தானே சொன்னாரு. கரெக்டா? என்ன பத்தி தானே? கிளாரிட்டி இருக்குல்ல. இப்ப நான் அவன்னு சொன்னது என்ன பத்தி தானே? ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற? ஹலோ, இப்ப முடிவா ஃபைனலா என்னன்னா, இப்படி ஒரு அழகுக்கு நான் பொருத்தமான இல்லையோன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னடா செல்லம்? கியூட்டான டிம்பிள், சில்கியான வாய்ஸ், எக்ஸ்பிரசிவ் ஐஸ். அதெல்லாம் இருக்கு, ஆனா இருக்க வேண்டியதுதான் இல்ல. இல்லம்மா, 6 பேக்ஸ் இல்லையான்னு சொல்ல வந்தேன். அது எனக்கு தேவையில்லை. வேற என்ன தேவை? நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்ன வேணும் நீயே கேளு. நீ இங்க எதுக்காக வந்த? வெயிட், சரி நான் சொல்ல கொஞ்சம் கரெக்டா கேட்டுக்கோ. நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்தே அவனு என் உயிரை வாங்குறான். இது ஒரு ஆப்ளிகேஷன், ரெக்கமெண்டேஷன், ஆர்டர் என்ன வேணா நினைச்சுக்கோ. எப்படியாவது உங்க அப்பா கிட்ட மட்டும் வேலைக்கு சேர்த்து விட்டுருமா? ஓகே பேபி, போ போ பேசு பேசு. ஓகே ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷன் சார். என்கிட்ட நிறைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கம்மா, ப்ளீஸ். எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்னு சொன்னாரு டாடி. ப்ளீஸ் லக்கிக்காக ப்ளீஸ். வர சொல்லு. என்ன இவ பக்கத்து ரூமில் இருக்கிற மாதிரி இவ்வளவு வேகமா ஓடுறா? நீ வந்தது இதுக்காக தானே? ஹேய் 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 லக்கி பாய். என்ன பண்ணணும் இப்போ? உன்னை ஒரு மாப்பிள்ளை நம்பிட்டாரு, என்ன விட்டு வேலைக்கு சேர்த்து விட்டு நீ போயிட்டாரு. அடுத்தவனுக்கு ஆப்பு வைக்கிறது மட்டும் மறக்கவே மாட்டியே. லவ் மேட்டர் கண்ணா. சரி, இப்போ நாங்க வேலையில சேர்த்து விட்டா என்ன விட்டுருவேல? உன் மேல சத்தியமா விட்டுருவேன். அப்ப விட மாட்டேன், செத்தனா நானு. என்னடா இவனை புலிக்கு கொடை பிடிச்சிருக்கான்? புலி இல்லடா, அந்த பெரியவரே. டேய் புலிதான்டா. ஆமா புலிதான். இல்லடா, பெரியவர் தான் என் கண்ணுக்கு புலி மாதிரி தெரிஞ்சாரு. அப்ப திரும்பி போயிடலாமா? வா. ஒரு வாட்டி யுத்த பூமியில காலை வச்சதுக்கு அப்புறம் புறமுதுக கட்டி ஓடி போறதுக்கு வீரனுக்கு அழகு இல்லடா. வீரனை பத்தி எல்லாம் நாம ஏன் பேசணும்? ஏய் சரி வா, புலியை உசார் பண்ணுவோம். இவனுக்கு வந்தாங்க பத்தி நேத்து சொன்னா இல்லையா நந்தினி? நீ சொன்னது இவனை பத்தி நான் இப்பயே கூட்டிட்டு போயிடு. இன்னும் ஒரு நிமிஷம் அவன் இங்க இருந்தானா இந்த பூச்சி மருந்து எடுத்து வாயிலே அடிச்சு விட்டுருவேன். கூட்டிட்டு போ சார். நான் உங்க மருமகனா அவரதுக்கு வரல சார், உங்ககிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்றதுக்காக வந்தேன். அதுதானே தவிர உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்ல சார். உங்ககிட்ட வேலையை மட்டும் கத்துக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடணும். என் மேல உங்களுக்கு என்ன கோவங்கிறது எனக்கு தெரியும் சார், ஆனா நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் என்கிட்ட இல்ல சார். அது என்னது, ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. அப்புறம் கால் பண்றேன், கட் பண்றேன். ஹலோ மச்சான் ஃபிகர் ஓகே. வேணா நீங்க காஃபி ஷாப்ல போய் உட்காருங்க, இந்த வாட்டி நான் மறக்காம வந்துருவேன் சார்.
நீ திரும்ப கால் பண்ணாத வைடா. மச்சான் 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 சார் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சார், இல்ல டெஸ்ட் கூட பண்ணி பாருங்க சார். முதல்ல இந்த போன் ஐடியா தலை வலிக்குது. நீங்க சொல்றதுனால டேய் நான் இங்க ஒரு சிட்டிங் ஜீனியஸ் முன்னாடி ஸ்டாண்டிங்ல இருக்கேன்டா. இப்போ நீ ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசணும், அந்த ஒரே வார்த்தை மட்டும் பேசி கட் பண்ணிட்டு கம் ஆன். மச்சான் என் மீனாட்சி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன்ரா. அப்படியா? எப்பறா? அவ மச்சான் தானே கேட்டு மச்சான். என்னால வாயா சம மச்சான். இங்க சிக்னல் கிடைக்கல, அதான் அங்க போயிருக்கேன். அவ்வளவுதான் சார். சூப்பர் மச்சான். பக்கத்துல கலக்குறேன். என்ன? கேம் ஓவர். வாடா. சார் 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 இதுல அதான் நான் போன் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தானே எடுனீங்க சார். சார் ஒரே சான்ஸ் சார். சார் ஒரே வண்டி சார் சார். மச்சி டவர் இல்லாம சிக்னல் கட் ஆயிடுச்சு. இங்க நான் பாத்துக்கிறேன், நீ என்ஜாய் பண்ணு மச்சி. டேய் நம்ம சசியோட வீட்டு பின்னாடி ராடு கொம்பல அடிக்க வச்சிருப்பான்ல, அங்க வந்துடுறா. சாயந்தரம் நம்ம நட்பை புதுப்பிக்கிறோம். நான் மாட்டேன் மாட்டேன் வரவே மாட்டேன். நீ ஸ்வீட்டா சுவாமி வா வான்னு கூப்பிட்டா நான் வந்துடுமா? வர மாட்டேன். சுவாமி வாவான்னு அவ உன்னை கூப்பிடல, அது ஒரு கீர்த்தனை. கீர்த்தனா யாரு? கீர்த்தனைங்கிறது ஒரு பாட்டு. ஓ ஸ்டில் நான் காண்ட்ல இருக்கேன், அது அவளுக்கு புரியணும். என்னாச்சு உனக்கு? ஏன் இவ்ளோ கோவம்? வேலை கொடுக்குறேன் காலைல வர சொல்லிட்டு, ஜாப் கொடுக்குறேன் மார்னிங் வர சொல்லிட்டு மானத்தை வாங்குவீங்களா? மாப்பிள்ள ஃப்ரெண்டு கூட பார்க்காம சீன் சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாரு? நான் வாயார வர மாமான்னு கூப்பிடுற தகுதியை உங்க அப்பா இழந்து விட்டார். மேபி அவர் ஈகோ ஹர்ட் ஆயிருக்குமோ? ஈகோ பேபி அவருக்கு ஈகோ உள்ள இருக்கலாம். ஆனா எனக்கு சுத்தி வைஃபை மாதிரி இருக்கும். யூசர் நேம் லக்கி, பாஸ்வேர்ட் ஞாபகம் மறதியா? உண்மையா உள்ள இருந்தா பாத்துக்கலாம் விட்றா. கவலைப்படாத, அவரோட பெரிய ஆள்கிட்ட வேலை சேர்த்துறேன். நந்தினி உனக்கு ஒரு நாள் டைம் தரேன். நீ அவர் வீட்டுல அவருக்கே குழந்தையா இருந்துக்கிறியா, இல்ல என் வீட்டுல வந்து என் குழந்தைக்கு என்ன அப்பா வாக்க போறியா? The choice is yours. இனி எதிர்பார்க்க. Matter collapse. Yes. Come on buddy. Slow motion. டாடி, உங்களுக்கு லக்கிய பிடிக்கலன்னா அதை என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு வேலை செய்யறவங்க முன்னாடி அவர் அவமானப்படுத்தாதீங்க. அவர் ஃபீல் பண்றாருப்பா. நான் அதுக்கு மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையே. அவர் ஃப்ரெண்ட் நீங்க திட்டினீங்கன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் ஒரு தடவை உங்ககிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? மனுஷங்கள்னாலே மதிப்பே இல்லாத ஒருத்தரை மீட் பண்ணேன்னு சொன்னேன். அவன் இருந்தான். ஞாபகம் பண்றதுக்கு பேர் போனவன் அவன். ஜாப் இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுங்க. ஆனா சீப்பா மறந்து போயிடுவாரு. ஞாபகம் மறதி நீங்க அப்படிதான் சொல்லாதீங்க. உனக்கு புரிய மாட்டேங்குதுமா நான் என்ன சொல்றேன்னு. ஞாபகம் மறதின்னு ஒரு நாடு இருந்தா அதுக்கு அவன் தான் சக்கரவர்த்தி. என் கண்ணு முன்னாடி இருந்தான்னா என் பிரெயின் டேமேஜ் ஆயிடும். அது உனக்கு ஓகேயா? சரிங்க டாடி, நீங்க ஹாப்பியா இருங்க. எல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சு. இனி என்ன பார்க்கவே வர மாட்டான். அவன் போயிட்டான், என்ன விட்டு போயிட்டான். நீ இதுக்காக அழாதம்மா, அவனை வர சொல்லு. ஆமா இந்த பூமியை அவனை பொறுத்துக்கும் போது நான் பொறுத்துக்க மாட்டேனா? வர சொல்லு. ஆமா என்னைக்காக போறேன்னா அவன் தோல்வியால சீக்கிரமா செத்துற போறேன். வர சொல்லு வர சொல்லு. குட் மார்னிங் சார். நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற செடிங்க என்ன ஆக போதோ. கொஞ்ச நாளைக்கு இந்த மருந்தெல்லாம் என்ன மிக்ஸ் பண்ண வைக்காதரா, ஏன்னா எனக்கு மூளை வேலை செய்யாது. என்னடா என்ன பார்த்தா உனக்கு பாவமா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கு சார், ஆனா பூனை புதுமையா இருக்கு. டாக் என்னடா திட்டுற? அது நீ எனக்கு மாப்பிள்ளையா வருது, அவர் உனக்கு ஃப்ரெண்டா வருது. அந்த கடவுளுக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு தெரியுது. தேங்க்யூ சார். அவ்வளவு திட்டின சீ போய் கண் முன்னாடி வராதுன்னு சொன்னேன். அப்பவும் சிரிச்சிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறல்ல. அது பூர்வ ஜென்ம விட்டு வரத்தோட கிடையாது. இனிமே லைஃப் லாங் இப்படி போன் போல வேற. இனிமே லைஃப் லாங் இப்படியே. டேய் இனிமே கண்ணுல படவே கூடாது. ஓகே. டேய் என்னடா தோப்பு தாண்டி தூக்கி திருப்பி கிடைக்குமா? இம்பாசிபிள். தேங்க்ஸ்ரா. மை ப்ளஷர். எனக்கு ஒரு சின்ன டவுட். இவ்வளவு ஞாபகம் மறதியை வச்சுக்கிட்டு இப்படி ஹாப்பியா வாழறியா எப்படி? சிம்பிள் சார். செய்யறதுக்கு ஒரு வேலை, வாழ்றதுக்கு ஒரு ஆசை, நேசிக்கிற ஒரு மனசு இருந்தா போதும் சார். உண்மைதான். நந்தினி நந்தினி இங்க சர்ப்ரைஸா இருக்கட்டும் வர சொன்னேன். இது சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக். உனக்கு எதுக்கே ஷாக்கு? மாப்பிள்ள ஷாக் ஆகல? ஆவேண்டா. ஆயிட்டான் சார். ஆயிட்டேன். என்ன வைப்பாங்கப்பா. வாமா. ஹாய். சொன்ன மாதிரி வேலையில சேர்த்துக்கிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? நான் இல்ல, அவர் தானே சொல்லணும். ஆர் யூ ஹாப்பி? ஐயோ ரொம்ப சொல்லேண்டா. சொல்லட்டுமா? உங்களுடைய விசாலமான இந்த மனசுக்காக எங்க மன்னிச்சு உங்ககிட்ட வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க பண்ண இந்த உதவிக்காக நாங்க வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கோம்.
அட எதுக்கு இவ்ளோ இமோஷன் ஆயிட்டு இருக்காங்க இவங்க? அதானே இல்ல அந்த அளவுக்கு ஆனந்தம். கண்ணீர் வரலையே தவிர நாங்க உள்ளுக்குள்ளே குமுறிட்டு இருக்கோம் சார். கேட்காமலே பொண்ணு கொடுத்தீங்க, கூப்பிட்டு வேலை கொடுத்தீங்க, ஆனந்தம் துக்கம். இப்படி ஆள் என் எமோஷன் தொண்டைக்குள்ள எங்களுக்குள்ள தொண்டைக்குள்ள சரி நானே சொல்லு. தொண்டைக்குள்ளே இருக்கு சார். சரி மாப்பிள்ள கிளம்புறேன். ரெண்டு பேரும் ஏன் தலையாட்டினீங்க? அது எங்க ரெண்டு பேருடைய ஃபுட் பிளட் பெட் ஜட்டி ஒண்ணுதான். ஐ மீன் வாட் யூ மீன், எங்க ரெண்டு பேர் Dress தான் வேற. இன்சைட் பிராண்ட் ஒண்ணுதான். என்னமோ ஜாப் கிடைச்ச சந்தோஷத்துல ஏதோ உளறீங்க. கொஞ்ச நாள் செட் ஆயிடும். பாருங்க சார், பிபி ரொம்ப லோ, இப்ப பாடி அதுல டயர்ட் ஆகி டயலாக் கன்ஃபியூஷன்ல கூட வருது சார். நாங்க அப்படியே போட்டுமா சார்? சரி டயலாக் பிராக்டிஸ் பண்ணலாம். எத்தனை வாட்டி சொன்னாலும் போடு. வரமா. காயத்ரி, உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. காயத்ரி வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? வாங்க சம்பந்தி. நல்லா இருக்கேம்மா. மறுபடியும் பார்க்க முடியாதுன்னு இங்க வர முடியாம பண்ணிட்டாரு உங்க அப்பா. பொண்ணோட டெலிவரி டைம்ல இந்த ட்ரிப் எல்லாம் தேவையான கேட்டுட்டே இருந்தேன். பரவாயில்லம்மா. அதான் வந்துட்டோம்ல, பேத்தியை கண்ட காட்டு. என்ன மாதிரியா இருக்கா? வாங்க வாங்க எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம். சரி வாங்க. ஏமா கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். மாப்பிள்ளை இப்ப கண்ணுல காட்ட போறேன். அதேங்கப்பா வெக்கம் அப்படியே பொத்துக்கிட்டு வருது. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வர சொல்லி கூப்பிடு. ஆமா மாமா, லக்கியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடலாம். அப்படியே இவங்க என்கேஜ்மெண்ட பத்தியும் பேசி முடிச்சிடலாம்ல. சரி. ஏய் டாடி, பெல் சத்தம் கேக்குதுல, திறக்க வேண்டியதானே? ஏய் எமந்தாண்டா காலிங் பெல் அடிக்கிறான். யார் அவரு? ஓ மாமனாரு. அந்த சிறுமூஞ்சி ஏப்பா இங்க வந்து பெல் அடிக்கிறான்? யாருக்கு தெரியும்? நீ ஏதோ ஒன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுரு. நான் அப்பான்ற விஷயம் அவருக்கு தெரியுமேடா. நீ மேனேஜ் பண்றியா மம்மி? நானே போய் தரேன். வாங்க இங்க. ஐயோ வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம் ஆண்டி. வாங்க வாமா. ஆண்டி லக்கி அது வந்து அவங்க அப்பாக்கு சுகர் அதிகமாகவே இன்சுலின் போட கூட்டிட்டு போயிருக்காமா. இன்சுலின் தானே, இப்ப வந்துருவாங்க. இருந்து மீட் பண்ணிட்டு போறோம். சிச்சி டேய், ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்க, அவங்க அப்பங்கிட்டே வேலையும் பாக்குற, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா பாத்ரூம்ல வந்து உட்கார்ந்து இருக்க. என்னடா நடக்குதுங்க? ஐயோ ஆட்டி பேர்த்து போய் உட்கார்ந்திருக்கேன். உனக்கு முழு கதையை சொல்லுமா? எங்க என் போன் அடிக்குதுல, முக்கியமான காலா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே அவங்க இருக்காங்க. ஐயோ இல்ல, நான் இங்க இருக்கேன். வாங்க. ஏமா இந்தங்க. தேங்க்ஸ்மா. வாங்கிக்கமா. ஆண்டி லக்கி போன் எங்க இருக்கு? அவனா ஞாபகம் மருதியும் எல்லாத்தையும் மறந்துடுவான். மாப்பிள்ளைக்கு ஞாபகம் வருதியா? இன்ஜெக்ஷன் போட போன அவசரத்துல மறந்துட்டான்னு சொல்ல வந்தேன். பெரிய மேதாவி, வெரி பவர்ஃபுல். நல்ல மசாலா வாசனை கும்முன்னு வருது. அம்மா என்னப்பா செஞ்சாங்க? அப்ப சரிம்மா, ஒண்ணு இல்ல, நாளைக்கு என் பேத்திக்கு பேர் சுட்டு விழா வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வரணும். எல்லாரும் மாப்பிள்ளை பார்க்க ஆசைப்படுறாங்க. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நல்லதுங்க. வாமா. போயிட்டு வர ஆண்டி. அட நீ நல்லா இருக்கணுமா, மகாலட்சுமி மாதிரி இருக்க. எனக்கு ஒரு வாக்கு தருவியா? என்ன நடந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வருவேன்னு. ஆண்டி என்னம்மா இப்படி சொல்ற? பெரியவங்க பேசி 3 முடிச்சு போட்டு விட்டுட்டா இன்னும் 1 மாசத்துல மருமகளா இந்த வீட்டை சுத்த போறா. அப்படியே நடக்கணும்னு தான் நானும் அந்த கடவுளை வேண்டிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அப்ப நாங்க வரட்டுமா? சரிங்க. வாமா. வர ஆண்டி. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா போயிட்டாங்க. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி எனக்கு தெரியாது. உன் கல்யாணம் நந்தினியோட தான் நடக்கணும். அவதான் இந்த வீட்டு பொண்ணு, என் மருமகன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கண்ணாடியை மறந்து வச்சிட்டோம். மணி உட்கார்ந்து. ஓகே டாடி. என்னப்பா கண்ணு போயிடுச்சா? கண்ணாடி எல்லாம் வாங்கி வச்சிருக்க. எனக்கு எதுக்குடா கண்ணாடி? மாட பையன். தங்கச்சி என் ஸ்பெக்ஸ். நமஸ்காரம் சம்பந்தி. அப்பா நம்மளது யூ சர்டிபிகேட். ஆக்சுவலா நாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. பாத்ரூம்ல தண்ணி வராதனால எங்க டாடி குளிக்கிறதுக்காக மட்டும் இங்க வந்திருக்காரு. அதான் உண்மை. நீங்க சொல்லுங்க ஆண்டி. ஆமாங்க அண்ணா, இவரும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா.
ஆண்டியே பேசிட்டாங்க, நீங்க ஏன் படிக்கிறீங்க? பேசுங்கப்பா. ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? லாங் டைம். உங்க பொண்ண எங்க வீட்டுக்கு தான் கொடுக்க போறீங்களா? எந்த வீடா இருந்தானே எங்க வீடா இருந்தானே. பை தி பை, உங்க பொண்ணு வரலையா? இப்ப அர்ஜென்ட்டா நீங்க பொண்ணு பார்க்கணுமா? சாரியா பாத்துட்டோம், அது போதாதா? நீங்க தான் அப்பவே போயிட்டீங்களே, மறுபடியும் வந்திருக்கீங்க. உனக்கு எப்படி நான் இங்க வந்தது தெரியும்? அது எங்க அம்மா ஆண்டி சொன்னாங்க. ஸ்பெக்ஸ். அது அண்ணா உங்களை தான். அண்ணா மீ அண்ணா உங்களை தான் அண்ணா. உங்க ட்ரெஸ் எல்லாம் மேல ரூம்ல வச்சிருக்கேன். நீங்க கூட வாங்க நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு. நாங்க தான் ஃபங்க்ஷன் நடக்குமா? எங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா? ஐ மீன் பக்கத்து வீட்டு ஃபங்க்ஷன் இல்லையா? சரி வரமா. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஜட்டியோட அந்த அளவுக்கு வணக்கம் போட வச்சேன், என் பொண்டாட்டியை என் அண்ணன் கூப்பிட வச்சேன். இன்னும் இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னெல்லாம் சந்திக்க போறோம். நான் உனக்கு அண்ணனா? அவரு சந்தேகமா பார்த்தப்போ சீனா ஓகே பண்றதுக்காக நான் அப்படி கூப்பிட்டேன். சாரி அண்ணா. சாரி. சிச்சி, என்ன வேஷம் போட வச்ச? இப்ப எங்க அப்பாவையும் வேஷம் போட வைக்கிறேன். இருந்தாலும் டெய்லி புலி கூட செஸ் கேரம் ஆடுறல்ல, இப்படி டைரக்டா தலை எடுத்துட்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? இவன் மட்டுமா வச்சான்? ஃபேமிலி மொத்தத்தையும் கொடுபையில வச்சுட்டான். அவ்வுன்னு மிமிக்ரி பண்ணாம நடிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வாடா அங்கிள், இங்க என்ன நடந்தாலும் யார் என்ன கேட்டாலும் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு வேணா. அதான் அப்பா இப்பதான் கேட்டாரு இன்னும் அவங்க வரலையான்னு. இதுல மாமா. அண்ணா நீங்க கொஞ்சம் அப்படி போறீங்களா? நீங்க இந்த பக்கம் வாங்க மாமா. இஸ் மை டாடி. தனசேகர். ஓ வாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் தம்பி வேணாம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு குழந்தை பிறக்கல. நீ கிளம்பு. லக்கி ஃபேமிலி. நீங்க பேசிட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். கம் ஆண்டி. ஓய். பொண்ணு செம ஷார்ப்பு. கியூட் பாய். எதுக்கு கிழிச்சோ? தம்பி, என் மாப்பிள்ள லக்கி. லக்கியா? நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க போறவரு என் மாப்பிள்ள. இவன் மாப்பிள்ளனா அப்ப அவன் எதுக்கு போனா? அங்க என்ன பண்றான்? ஜூனியர் சயின்டிஸ்ட்ங்க. என்ன மண்ணெல்லாம் டெஸ்ட் பண்ணி என்ன வச்சு மூடு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஏய் லூசு, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க தெரியும்ல, அப்புறம் இது கில்னா? கொஞ்சம் தூரமா நில்லு. உங்க இடத்துக்கு வா. லக்கி இது பாரு. எல்லாரும் இருக்காங்க தெரியும்ல, அப்புறம் என்ன? ஹேண்ட் அவுட். சரி. நோ. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிக்வெஸ்ட் என்னன்னா, ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்குவா. முத்தமா? ரெடியா? யாரது? எனக்கு தெரியாது, நான் எதுவும் பார்க்கல, நான் வரேன். அவன் கல்யாணம் பண்ண போறவன், இவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். நான் அவனை ஃபாலோ பண்ணவா இல்ல இவனை ஃபாலோ பண்ணவா? தாயே, அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன்னு. மாப்பிள்ளை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பொண்ணுக்கு சரியான ஜோடி. யாரா அவன்? மாப்பிள்ள மாதிரி ஒட்டி உர வர்றான். இன்னொரு போஸ். ஏன் தம்பி வெறும் பிளேட்டோட நிக்கிறீங்க? எதுக்கு வெயிட்டிங்? யார் அங்கிள்? அதான் யாரு? மாப்பிள்ளை ஃப்ரெண்ட் மாதிரியா இருக்கான்? மாப்பிள்ள மாதிரி இருக்கான். எல்லாரும் மாப்பிள்ள அவன் தான் நினைச்சு புகழ்ந்து தள்ளுறாங்க. அது சரி, மாப்பிள்ளை எங்க? ஒரு சிக்கன் பஃப் எனக்கு, ஒரு சிக்கன் பஃப் உனக்கு, ஒரு ஜிலேபி எனக்கு, ஒரு ஜிலேபி உனக்கு. அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் சாப்பாடு பங்கு பிடிச்சிட்டு இருக்காங்க. இது உனக்கு, இது எனக்கு. என்னப்பா லக்கி? மிளகா பச்சி உனக்கு. மிளகா பச்சி உனக்கு ரொம்ப பிடிக்கும். லக்கி உன்னதான். நான் இல்ல. ஏன் இல்ல நினைச்சா? என்னப்பா உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மறந்துட்டான்னு நினைக்கிறேன் பாவம். அவன் ஃப்ளோல அவன் இருக்கான். என்ன மறந்துட்டா? என்ன ஃப்ளோ? ஃபங்க்ஷன்ல இருக்கிற விஷயம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். லீவ் இட் அங்கிள். என்னையா லீவ் இட்னு சொல்ற? சொந்தக்காரங்க அவன தான் மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. பாத்தியா? ஐ ஹேவ் மெனி டவுட்ஸ். இவரை கூட்டிட்டு போய் இவர்தான் என்னோட மாப்பிள்ளைன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தலாம். டோன்ட் பி பிசிக்கல். அது இல்ல அங்கிள், நானும் அவனும் நந்தினி க்ளோஸ் இல்லையா, அதனாலதான் அப்படி. இப்ப நான் போய் அவனை அனுப்புறேன் பாருங்க. இப்போ அனுப்புறேன் பாருங்க. நீங்க பாருங்களேன் என்ன பண்றேன்னு. யா, அந்த பிக்சர் நல்லா இருக்கு. ஓகே, இதோ வரேன். பாத்தியா சூப்பர்ல? செல்ஃபில நல்லா அடிச்சே. நிறைய Facebookல போஸ்ட் பண்றியா? போட்டலாமே. ஒரு தடவை உங்க மாமா மூஞ்சிய பாரு, நம்ம மேல கேஸ் புக் பண்ணிட்டு போறாரு. இப்படி மறந்து போனா எப்பற
நான் நந்தினி கிட்ட ஏதோ சிரிச்சு மேனேஜ் பண்றேன், நீ அங்க போய் மேனேஜ் பண்ண. சில்லற இல்லடா, ஹைஃபைடா. ஐயோ, எதுக்கு சத்தியம் பண்ணா? ஹாய் நந்தினி. ஹாய், நைஸ் ட்ரெஸ். டிசைனர் யாரு? ஐ திங்க் சுதா கோங்குரா இல்ல புஷ்கர் காயத்ரி. am I right? டேய் சிறுப்பு பிஞ்சு தின்றதுக்கு வந்தனா ஒழுங்கா ஒரு மூலையில உட்கார்ந்து தின்னு. அத விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி ஓவர் சீன் போட்ட உனக்கு இந்த வேலை கிடைக்காம பண்றேன். நீ நம்ப மாட்டே, நான் அதான் சொல்லலாம்னு இருந்தேன். ஏன் ஷூ கூட அதே பிராண்ட் தான். Are you crazy? இங்க கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும் எனக்கு. இந்த டவுட் எப்ப தீரும் தெரியலையே. மாமா லக்கிய பாத்தீங்களா? எந்த லக்கி? இங்க 2 பேர் இருக்காங்க. உங்க அப்பனோட மாப்பிளையா இல்ல நிக்கல நம்மனா? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. பைத்தியமா? எங்க அப்பா பாத்தீங்க? யாரப்பா? எங்க அப்பா சார். அத விடு, உன் பேர் லக்கி தானே? ஆமா. அடங்கப்பா, ஆள் வரீங்க வாயா. உன்ன நந்தினி கூப்பிட்டா. என்ன இல்ல சார், என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுருப்பாங்க. அட வளர்ந்து கட்டுடா. கல்யாணம் நீ தான பண்ண போற? நான் லவ் பண்ணது அவன தானே. இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா? எங்க போயிட்டீங்க? அம்மா தங்கச்சி ஒரு நிமிஷம் இப்படி வாமா. பாபா வந்து உட்காரு. வா. ஒண்ணுல சம்பந்தியே இங்க இருக்கிறதுனால கல்யாணத்தை இப்ப வச்சுக்கலாம், என்கேஜ்மெண்ட் எங்க வச்சுக்கலாம். முதல்ல முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அத பத்தி பேசலாம். நான் இவங்க ஃபேமிலியோட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சும்மா சொல்றது கேளுங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களாண்ணா? முடியா, இந்த பைத்தியக்கார உறவுகளுக்கு நடுவுல என்னால இருக்க முடியாது. நான் ராஜினாமா. அப்பா எங்க சம்பந்தி நீங்க சொல்லுங்க கல்யாணத்தை பத்தி. கல்யாணம் நடக்கும், நடந்துரும். நடக்காமையா போயிடா? அதெல்லாம் தானா நடந்துரும். கல்யாணம் தானே, நடக்கட்டும். இன்னைக்கு டைம் சரியில்லை போல இருக்கு, இத பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். வாமா. அம்மாவா? அம்மா நான் சொன்னேன். ஆமா. ஏன் சார் ஆண்டி அம்மா கூடாதா? ஏன் சார் எல்லாத்துக்கும் ஷாக் ஆவறீங்க? வாங்கம்மா, வாங்க ஆண்டி, வாங்கம்மான்னு சொல்றேன்ல ஆண்டி. மெயின்டைன் தி கண்டினியூட்டி. டேய் சார், இந்த கேஸ கண்டிப்பா ஸ்பெஷலா டீல் பண்ணுண்டா. எஸ் சார். சொல்லுமா சொல்லு. இவளுக்கு ஜுரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, சீக்கிரமா டாக்டர் வர சொல்றீங்களா? பத்திரமா பாத்துக்கங்க அவளை, நான் இப்பவே அனுப்புறேன். சரிங்கண்ணா. ஹலோ. டாக்டர், நம்ம நந்தினிக்கு ஹை ஃபீவரா இருக்கான். நான் திருமழிசை மார்க்கெட்ல இருக்கேன், நான் கிளம்புறேன், நீ சீக்கிரமா வந்துரு. சார், எங்க அம்மா உடம்பு சரியில்லையா, நான் கிளம்புறேன் சார். என்ன திடீர்னு? அதான் இப்பதான் மெசேஜ் வந்து. இல்ல நீ எங்க மார்க்கெட்ல தான் இருக்கணும். எங்க அம்மாவோட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல சார், நான் கிளம்புறேன் சார். பாய் சார். தங்கமே, நந்தினி புருஷன் விஷயத்துல எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குடா. அத நினைச்ச ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. இங்க பாரு, கண்ணை சுத்தி கருவளை இருக்கிறது. எங்க நந்தினிங்க? அங்க கார்னர் ரூம்ல இருக்கா. வரவன் போறவன் எல்லாம் பொண்ணு ரூம் அனுப்பி விட்டுருக்கியா? அவளை கட்டிக்க போறவர் தானங்க. ஏண்டி, நேத்து மாமா செல்போன் டவர் மாதிரி ஒரு காமெடி காமிச்சு இவர் தான் என் மாப்பிள்ளை அறிமுகப்படுத்தினாரு. இல்லங்க, அவ கல்யாணம் பண்ணிக்க போறவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எனக்கு இன்னும் டவுட்டா தான் இருக்கு. லக்கி, இங்க எதுக்கு வந்த? எனக்கு நல்ல ஜோர் அடிக்குது பாரு. பாத்தியா, லேட் ஆரம்பிச்சனா? எல்லாரும் வெளிய இருக்காங்க. ஏய் லக்கி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரி பாக்குறேன். சுடு தண்ணி இருக்குல்ல, பத்திரம் வச்சுக்கலாம்ல. அவர் ஸ்பாஞ்ச் பாத் பண்றாரு. கை நீட்டு. கைய வச்சுட்டு சும்மா இரு. சின்ன வயசுல என் பாட்டி இப்படிதான் பண்ணுவாங்க. ஏண்டி என்னடி பாக்குற, உள்ள போ. என்னடி அங்க டாமஞ்சரியா? போடி போய். எவ்வளவு தைரியம் உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே என் ரூமுக்கு வந்து என்ன ஹக் பண்றியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுக்கோ உடம்புக்கோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. இந்த உலகமே வெடிச்சு சதனாலும் சரி, நான் கூடவே தான் இருப்பேன். ஈவினிங் வரைக்கும் என் கூடவே இருப்பியா? பெர்மிஷன் கொடுத்து பாரு, பெர்மனண்டா இருப்பேன். ப்ராமிஸ். பார்த்தது போதும், வாங்க போலாம். இருடி, இப்பதானே கட்டிப்பிடி வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நீங்க பார்த்தது போதும். நீங்க துவைச்ச துணியை யார் அயன் பண்றது? வாங்க போலாம். அவன் உடம்புல இருக்க சுத்தலாம் என் மேல ஏத்துட்டானே பாவி. உங்க டாடி வாய்ஸ் மாதிரியா இருக்கு. பின்ன டாடி வாய்ஸ் டாடி மாதிரி இல்லாம உன்ன மாதிரியா இருக்கும். சரி நந்தினிங்க எப்படி இருக்கு அவளுக்கு? அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. இப்பதான் லக்கி வந்திருக்காரு, எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு தெரியுமா? ஆமா அண்ணா, நாங்க கூட அவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்டோம். இந்த ரூம்க்கு ஒரே ஒரு டோர் தானா, இல்ல வேற டோர் இருக்கா? விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னல, இங்கே இரு.
சரி வா, நமக்கு என்ன வேலைங்க? அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு போ. அப்படி சொல்லுங்க டாக்டர் சார். நீங்களும் கொஞ்சம் வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆயிடும். அப்படி பேசாதீங்க, தப்பு. ஃபீவருக்கு கரெக்டான மருந்து என்ன தெரியுமா உங்களுக்கு? காதல். 4 வார்த்தை அன்பா பேசினா போதும், ஃபீவர் ஆட்டோமேட்டிக்கா பறந்து போயிடும். வாங்க டாக்டர் போலாம். வாங்க. பாய் மாமா. டாடி வெளியில போயிட்டாரு, ஃப்ரீயா இருக்கலாம். சார், நந்தினி அவங்க குடும்பமும் திருவண்ணாமலை போறாங்க. அவங்கள கட்டிக்க போறவனும் கூட போறான். அப்படின்னா உண்மையான மாப்பிள்ள போறானா? இன்னைக்கு அவங்களுக்கு அது கிளாரிட்டி வரணும், இல்லை எனக்கு அது கிளியரா தெரியணும். இவன் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கான். என்னவா இருக்கும்? ஐயோ, மாமா கிட்டே போறானே. ஆமா, நீங்க நந்தினி போன எடுக்கலையா? அது நான் சைலண்ட்ல வச்சிருக்கேன் போல இருக்கு. உனக்கு எதுக்கே பண்ண போகுது? அவர் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. அது வந்து ஏன் டைலாக் தான் லேட் ஆயிடுச்சுன்னு அவன் சொல்லிட்டான். சார், ஏதாவது பிரச்சனையா சார்? சொல்லுங்க. நந்தினியை என் சொந்தக்காரங்களே திருவண்ணாமலை கூட்டிட்டு போனோம். அதான் மேட்டர். கூட்டு போங்க. நீ தான் கூட்டு போணுமாப்ல. நானா? என்ன அப்படி முடிக்கிறீங்க? நான் எவன் பொண்டாட்டிய கூப்பிட்டு போன்னு சொன்ன மாதிரி அதோட டிரைவிங்கும் நீங்க தான். எனக்கு சுத்தமா டிரைவிங் தெரியாது இல்லங்க, அதனால ஐ காண்ட். மாப்ள, அங்கிள் நீங்க சொல்லுங்க. அட நீ ஏன் குறுக்க அத பார், வந்துட்டா நந்தினி. நீங்க போய் தான் ஆகணும், வேற வழி இல்ல. 1 minute சார். தண்ணி ஏத்துறாடா. என்னாச்சுடா? டேய், அடி நீ வாங்குறியா இல்ல என்ன வாங்க சொல்றியா? 24 மணி நேரம் அதிர்ஷ்டம் கூட இருக்காதடா. அதுவும் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போயிடும். அந்த நாள் இன்னைக்குதான். அங்க பர்ற நந்தினி வந்துகிட்டு இருக்கா. முடியலடா, என்னால இந்த டென்ஷன் தாங்க முடியல. நான் ஓபன் போக போறேன். அப்படியே உட்காரு. இந்த போஸை மட்டும் மாத்திராத, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்படியே அப்படின்னு இருக்கு இந்த போஸ்ல. சார், ஒரு தடவை உன் நிலைமையை கொஞ்சம் பாருங்க சார். காலையில இருந்து கால் போக்கா போயிட்டு இருக்கான். ஆல்ரெடி 25 வாட்டி போயிருக்கான் சார். இன்னொரு 25க்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றான். லேடிஸ் கூட போகும்போது 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வண்டியை ஓரம் கட்டி புதற தேடுறது ரொம்ப கன்றாவியா இருக்கும். அவனே ஃபீல் பண்றான் சார். எனக்கு எதுவும் தெரியாதியா என்ன பண்ண போறீங்கன்னு. அவகிட்ட போய் நீயே பேசு. ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆவறீங்க, நான் கூட்டி போறேன். அப்ப இது சாரி இவரு. டேய், தாகத்துக்கு தண்ணி கேட்டேன்டா, கூனா கழுவுறதுக்கு இல்ல. இந்த லாயர் சார், நீங்களே வந்துட்டீங்க. டிரைவிங் தெரியுமா? அப்ப நீங்க டிரைவ் பண்ணுங்க. கன்னடத்தெல்லாம் ஓட்ட மாட்டோம். உங்க ஊர்ல நீங்க தான் ஓட்டணும். ஓ, சரி வா. வழி தெரியும்ல? என் வழி குறுக்கு வழி. 2 மணி நேரத்துல நான் கூட்டு போயிருவேன். நல்லா வேண்டிக்கணும். லக்கி, டேப் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுப்பா. நமக்குள்ளே பாடிக்கலாம். நம்ம சித்ரா பிரம்மாதமா பாடுவா. நீ பாடு. பெங்களூர் போர்டு கிராஸ் ஆச்சு. பெங்களூர் திருவண்ணாமலை ஒரே ரூட் போல இருக்குங்க. நான் குழந்தைக்கு நீ பாட்டு பாடு. நல்ல குடும்பம். வேலூர் போர்டு வந்துருச்சுடி. மாப்பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். பாடுங்க, நீங்க பாடுங்க. யாருங்க நீங்க? யாருங்க? நீங்க குழந்தை தானே பாடணும். என்ன எழுதி பாட சொல்ற? சாரி. நீங்க வேணா குழந்தைய பாடட்டும், சரியா? அக்கா பசிக்குதுக்கா. ஐயோ, ஸ்டார்ட் ஆகி 3 hours ஆயிடுச்சு. 2 hours போயிடலாம் சொன்ன. எங்க இருக்கும் தெரியலையே. வேற புதுசா இருக்கு. லக்கி, ஒண்ணுதான். அதான் அங்க ரோடு க்ளோஸ் இல்ல, அதான் பைபாஸ் ஏறி வந்துட்டேன்.
இது பைபாஸா? அமேசான் கார்டு மாதிரி இருக்கு. பார்த்து பத்திரமா போ. சிங்கம் புலின்னு குறுக்க வந்துற போகுது. பாத்துக்கிட்டே இருக்கேன் லாயர் சார். இன்னொரு 15 மினிட்ஸ்ல கார்ட் ரோட் ஏறி. கேட்டிங்களா? கார்ட் ரோடா? தம்பிக்கு எல்லாம் தெரியும். ஏறிடுவாரு. இன்னொருத்தி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வழி மாறிட்டோம்னு நினைக்கிறேன். வந்தோன்னு கேளுங்க. இந்தாங்க சார். மாப்பிள உடம்பு ஹீட் ஆயிடுச்சு போல இருக்கு. அதான் இளநீ குடிக்கிறாரு. எல்லாம் நீங்களா நினைச்சுங்க. நான் சொல்றதை கண்டுக்காதீங்க. இளநீ குடிக்கிற மாப்பிள. தலைவா, திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் தான் போகணுமா? என்னப்பா திருவண்ணாமலைன்னு கேக்குற? வேலூர் தாண்டி பெங்களூரே வரப்போகுது. அதெல்லாம் ரொம்ப தூரங்க. இப்ப புறப்பட்டாலே விடிஞ்சதான் போய் சேர முடியும். அவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருந்தா? அது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு இப்ப நடக்க போகுது. எதிர்பார்க்காதது நடக்க போதான். கேட்டீங்களா? ஒன்ன கட்ட நம்பர் என்ன செருப்பால் அடிக்க முடியும்? ஏன் இவ்ளோ ஸ்பீடா போற? கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டலாம்ல. மறுபடியும் காட்டுலயே போறியடா. என்ன ஜங்கல் புக் படமா காட்டுற? லக்கி, something is wrong. What's happening? லக்கி. எங்க போறாரு? இது எந்த இடம்? ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கரா. இது என்ன திருவண்ணாமலையா? இது திருவண்ணாமலைனா இது என்ன பழனியா? வேணும்னா இவளை கூட்டிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வந்துருமா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு. ஆம், இது திருவண்ணாமலை இல்ல, அதுக்கும் மேல அந்த சிவனே லிங்க உருவமா மாறின இடம். அவர் முதல்ல இந்த பூலோகத்துல காலடி எடுத்து வச்ச புண்ணிய ஸ்தலம். நல்ல கேளுங்க. சிவாய நமங்கிற மந்திரம் இந்த பூமியில அதிர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ பௌர்ணமி நாளன்னைக்கு நாம எல்லாம் இந்த சுவாமியை தரிசிக்க குடும்பத்தோட இங்க வந்திருப்போம். திருப்பதி ஏழுமலையான் பிஸியா இருந்த டீனர் வெங்கட்நாராயண கோயிலுக்கு வர்றது இல்லையா? அதே மாதிரி திருவண்ணாமலையில பக்தர்கள் கூட்டம் ஜாஸ்தியா போச்சுன்னா சிவபெருமான் சைலண்டா இங்கதான் வந்து ரெஸ்ட் எடுப்பாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வருஷத்துல வெறும் 15 நாள் மட்டும் அந்த கோவிலையை திறந்து வச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் 2 மணி நேரமா இந்த இடத்த எப்படி எல்லாம் தேர்ந்தேன் தெரியுமா? இப்ப சொல்லுங்க, வருஷம் பூரா திறந்து வச்சிருக்க திருவண்ணாமலைக்கு போகணுமா, இல்ல பல கோடி மக்களுக்கு அமையாத அரிய வாய்ப்பான இந்த கோயில் இருக்க சிவனை தரிசிக்க போறோமா? டெல்மி ஐசே, டெல்மி. இல்ல திருவண்ணாமலைக்கு போறதுனா போலாம். நீ எங்களுக்கு கிடைச்ச புண்ணியம். என்ன அப்புறம் போயிருந்துங்க அந்த நட்சத்திரம் இருக்குல்ல, அந்த நட்சத்திரம் எங்க அது மறையதுக்குள்ள நம்ம குடும்பத்தோட உள்ள போய் விளக்கேத்திடணும். அள்ளி சீக்கிரம் உள்ள புண்ணியத்தை தேடிக்கங்க. போங்க வாங்க போலாம். எனக்கு மட்டும் கடவுள் வாயை கொடுத்தாரு, அதுக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இஷ்டத்துக்கு அள்ளி தெளிக்க வேண்டியதான். பரமசிவன் காலை வச்சாராம். பூமியில பிரம்மா கால் வச்சா இருக்கும். அங்க ஒரு புளியோதரை போடுவாங்க. வாங்க மாப்பிள சார், வாங்க. உங்க நாடகம் சீட்டிங் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவனை பார்த்தா அவன் என்ன சொல்ல போறான்? என்ன கேளு, நான் சொல்றேன். இவன் தான் உன் லவ்வர், உங்க அப்பாவோட வருங்கால மாப்பிள்ளன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அது எதுவும் தெரியாத மாதிரி உன்னை லவ் பண்ணிக்கிட்டே உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டான் உன் லக்கி லவ்வர். அதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் தான். படிச்சு சொன்னேன், கேட்டீங்களா நீங்க? இதெல்லாம் அவன் எதுக்காக செஞ்சா தெரியுமா? ஞாபகம் மறதி, மைண்ட் டைவர்ஷன். இப்படி ஒரு ஞாபகம் மறதி இந்த உலகத்துல யாருக்கு இருக்காது. பெத்த அம்மா கூட மறந்துடுவான் இவன். மறந்து போற ஒவ்வொரு தடவையும் ஏதாவது சாக்கு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருந்தா அதை பார்த்து இவன் பெரிய மகான் நினைச்சு நீ இவனை லவ் பண்ணிட்ட. எங்க இவனுக்கு இருக்கிற இந்த வியாதி உனக்கு தெரிஞ்சா நீ இவனை லவ் பண்ண மாட்டியோன்னு பயந்து சமூக சேவை, ரத்த தானம், தியாகம், தர்மம்னு சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருந்தான். இவனோட ஞாபக மருதி எந்த ரேஞ்சுக்கு இருக்குங்கிறத முழுசா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டது உங்க அப்பா தான். சொல்லுங்க அங்கிள். யாருக்கும் ரத்தம் கொடுக்க போய் மறந்து ஸ்டூடெண்ட் கொடுத்தான். அதனால நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே காரணமாக்கி உன்னை காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான்.
எங்க அங்கிள் ரிஜெக்ட் பண்ணிடுவாரோன்னு பயந்து உன்னையே ரெக்கமெண்ட் பண்ண வச்சு வேலையில சேர்ந்துட்டான். ஒரு தடவை நடந்ததை ஞாபகப்படுத்தி பாரு. இவன் உன்னை எப்படி எல்லாம் ஏமாத்தினாங்கிறது உனக்கே புரியும். பிளட் கொடுத்தா நீங்க எதிர்பார்க்காத ஒண்ணு இப்ப நடக்க போகுது. என்ன எல்லாரும் குடும்பத்தோட திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டீங்களா? இல்லங்க, சிவன் முதல்ல கால் வச்ச இடத்துக்கு கூட்டு போனா. அங்க சுத்தி இங்க சுத்தி சிவன் சிவராத்திரின்னு கதை சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கான் இவன். ஒரு வேளைக்கு இவனையே கல்யாணம் பண்ணி நாளைக்கு நீ ஹனிமூன் போனா உன்னைய நடு ரோட்ல மறந்து விட்டுட்டு வந்துருவான் இவன். இப்ப அவன் என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அங்கிள். ஒரு வாரம் உள்ள வச்ச அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். சொல்லு நீ என்ன பண்ணலாம் சொல்லு. அவர் சொன்னது நிஜம்தானா? யூ சீட். டேய் வாங்கடா, இவனை உள்ள தள்ளி அவனை விட்டு. என்ன இருக்கு நீங்க? என்னடா சொல்லிட்டியா? நீ சொல்லாம இருப்ப. அம்மா பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்க. என்ன இருக்கு? வறுத்த மீன் பருப்பு குழம்பு. நான் என் காதலை மறக்கணுங்கிறதுக்காக நீ இதுல சமைச்சியாவா? முகத்துல காரி தூப்பினதுக்கு அப்புறம் இங்க நான் சாப்பிட உட்காந்தது. வெக்கம் எல்லாமே இல்லம்மா. அட்லீஸ்ட் இதை சாப்பிடும் போதாவது நான் அவளை மறந்துடுவாங்க ஒரு நம்பிக்கையில தான். அதான் கடவுள் கொடுத்த வாரம் இருக்க இன்பில்ட் ஞாபகம் மருதி. ஏ சூப்பர் ஷாட். ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சிட்டாரா? இந்த மேட்ச் முடிச்சா பிளே ஆஃப் குள்ள போயிடலாம்ல. இந்த ரன் ரேட் கூட என்னால சத்தியமா தாங்க முடியும். மறக்க கூடாத விஷயத்துல மறந்து போறேன், மறக்க வேண்டிய விஷயத்துல மறக்க முடியல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஞாபகம் வருது ஒரு வியாதியாவே தெரியலம்மா எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அம்மா எனக்கு ஞாபகம் மருதி இருக்கு தவிர என்ன மோசமானவ இல்லம்மா. என் பிரச்சனையை கவர் பண்ண நான் போய் சொன்ன தவிர என் காதலே பொய்ன்னு சொல்லும் போது எனக்கு அப்படி உள்ள ஒரு மாதிரி ஒரு பெயின்மா, தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெயின். சாகர வரைக்கும் நான் உன்னை செத்தாலும் மறக்க மாட்டேன்னு நான் சத்தமா சொல்லும் போல தோணுதுமா. ஆனா நம்ப மாட்டாளே, என்ன பண்ண? இதுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இது என்னமா பண்ணோம்? ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன குறை இருக்கிறதுக்காக அவனுக்கு காதலிக்க தகுதியா இல்லையா? நீங்க சொன்னதை கரெக்ட்பா, நீங்க தான் கரெக்ட். நான் மட்டும் அவளை காதலிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு என்னால அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்க மாட்டாள். தப்பு பண்ணிட்டேன்.
லக்கி இந்த ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடுறா. ப்ளீஸ்மா. டேய் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? மா. வணக்கம் தங்கச்சி. எங்க உங்க ஹஸ்பண்ட்? சார் வணக்கங்க. வாங்க சார், ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன லக்கி, ஹவ் ஆர் யூ? என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? குட் நியூஸ் என்னன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இன்ஃபார்ம் பண்ணலனாலும் எப்படியோ நீ தெரிஞ்சுக்குவே. காதலிச்ச பொண்ணு தன்னை விட்டு போகுதுன்னு தெரியும் போது எந்த காதலனும் சும்மா இருக்க மாட்டா. உண்மையா இல்லையா? கல்யாணத்துல கல்யாணா பண்ணி பொண்ணை தூக்கிட்டு போற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு தான் முன்னெச்சரிக்கையா உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு நான் வந்தேன். இந்த ஒரு வாரமா என் மகன் மனுஷனாவே இல்ல. நீங்க மறுபடியும் இப்படி பேசி அவனை கொன்னுடாதீங்க. அது இல்லம்மா, நான் நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்கல்ல. இவனால உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கிளம்புங்க. அட, நான் என்னமோ வேணும்னு இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு இந்த கல்யாணத்தை நடத்துற மாதிரி பேசுறீங்களே சார். நந்தினிக்கு இவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு அவளே என்கிட்ட சொன்னா. உங்க இஷ்டம் டாடி. அப்புறம் என்ன, இந்த அப்படி தாம்பளத்தை மாத்திக்கலாம். என்னமா வாங்கிட்டுமா? அப்புறம் என்ன எதுவும் சொல்லக்கூடாது. இல்ல டாடி, உங்க இஷ்டம். அப்படி சொல்லாத. உன்னை இவனுக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. என் மாப்பிள்ளனா அது அவன் தான், லக்கி. அவன் உன் மேல காட்டின அன்புல மயங்கி போய் அவனை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கிள் ஒரு நிமிஷம்ப்பா, பேசிட்டு இருக்கல. இது அப்பா பொண்ணுக்கு நடுவில் நடக்கிற டிஸ்கஷன். அவளுக்கு தகுதியான ஒரு புருஷனை தேர்ந்தெடுக்க இந்த அப்பா படுற கஷ்டம் அவளுக்கு புரியணுமா இல்லையா? அதனால பேசாம இரு ப்ளீஸ். அவங்கிட்ட நீ எதை பார்த்து காதலிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனுடைய ஒவ்வொரு அணுவிலையும் நான் உன்னதமா பார்த்தேன். அவங்கிட்ட நீ பார்க்காத காதலும் நான் பார்த்த காதலும் என்ன தெரியுமா? முதல்ல ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ஐ லவ் யூ சொன்னி, அப்பதான் அவனை பார்த்தேன். எனக்கு அறிமுகமானவன் உன்னை எப்படி காதலிச்சான்னு எனக்கு புரியவே இல்லை. உன் அன்னைக்கு பண்ண உதவினால கொஞ்ச நாள் அவனை ஸ்டடி பண்ணி அவனை பத்தின ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக உன்னை அவனை மீட் பண்ண சொன்னேன். அன்னைக்கு போட் பாயிண்ட்ல நம்மள மீட் பண்ண காத்துக்கிட்டு இருந்த அவன் என்னை பார்த்ததும் பக்கத்தில் இருந்த குழந்தைய விட்டுட்டு போனப்பவே அவன் மைண்ட் டைவர்ஷன் எப்படிப்பட்டதுன்னு கவனிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஃபேஸ் பண்ண முடியாம அவன் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தினப்போ எவ்வளவு நாள் இப்படி மேனேஜ் பண்ணுவான்னு யோசிச்சேன். ஆனா அவனுக்கு வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு இருந்தது. செய்யறதுக்கு ஒரு வேலை, வாழ்றதுக்கு ஒரு ஆசை, நேசிக்கிற ஒரு மனசு இருந்தா போதும் சார். அப்படி சொன்னப்போ அவங்கிட்ட நான் என்னையே பார்த்தேன். உனக்கு ஜுரம்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். உன்னை அவங்க அம்மா கூட கம்பேர் பண்ணும்போது அவன் காதலோட ஆழத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரு டைவர்ட் பண்ணாலும் சட்டுன்னு டைவர்ட் ஆகிறான். உங்ககிட்ட மட்டும் டைவர்ட் ஆகாம வந்தப்பவே அவன் ஞாபகம் மறதிக்கான மருந்து உன்னுடைய காதல்னு புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுல எல்லாரும் அவனை பத்தி புகழ்ந்து பேசினப்பவே உனக்கு கரெக்டான புருஷன் அவன்தான் முடிவெடுத்து மாப்பிள்ளைங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்தேன். உன்னை இந்த அளவுக்கு நேசிக்கிற புருஷனை இந்த ஜென்மத்துல என்னால கொண்டு வர முடியாதுமா? அவனுக்கு இருக்கிற ஞாபகம் மறதிக்கு ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் மறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மனசுல வரலாமா? நெவர். எங்க உன்னை மறந்துடுவோங்கிற பயத்துல அதிகமா ஞாபகம் வச்சுக்கிட்டு இதயம் பூரா உன்னைய ரொப்பி வச்சிருக்காமா? சாரி அங்கிள், ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமாவே பேசிட்டீங்க. நீங்க பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், ஆனா தெரிஞ்ச நம்ம எல்லாரையும் ஏமாத்துறவனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்றீங்க. பண்ணுங்க. அவனுக்கு கட்டி கொடுத்து பெத்த பொண்ணு கழுத்து அறுத்துருங்க. அவனோட ஞாபகம் மறதிக்கு நீ பலியாற வரைக்கும் இவர் தப்ப உணர மாட்டாரு. சரிப்பா, கூட்டிட்டு போ. கல்யாணம் பண்ணிக்க. 12:30 மணிக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. மாங்காட்டுல இருக்கிற மாரியம்மன் கோயில் தான் எனக்கு சென்டிமெண்ட். போன் பண்ணி சொல்றேன் என் பொண்ணு வர, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. ஆனா நீ தாலி கட்டுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உன் எலும்பை உடைச்சி இவ கைய அவன் பிடிக்கல. சபாஸ் மாமா, உன் கான்பிடன்ஸ் பிடிச்சிருக்கு. வர சொல்ல. சொன்ன முகூர்த்தத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி உனக்கு மாப்பிள்ளைய இதே வீட்டு வாசல வந்து நிக்கிறான். வர சொல்ல. போமா, யோசிக்காத. லக்கி மேல உனக்கு இருக்கிற சின்ன டவுட்டும் இதுல சுத்தமா கிளியர் ஆயிடும். போமா.
சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் எங்க அப்பா கூட என்ன நம்பினதே இல்லை சார். நீங்க நம்புறீங்க. போப்பா, என் நம்பிக்கை பொய் இல்லைன்னு இது வரைக்கும் உன்னை கிண்டல் பண்ணவங்களாம் ஆச்சரியப்படணும். போய் அவனை கூட்டிட்டு வா. போ. அவன் வந்துட்டா சார். தெரியும்டா, அதுக்கு தான் பிளேஸ மாத்துறேன். அவன் அங்க வந்து நகரக்கூடாது, தேடுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. போட்டு தள்ளுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். பொருள் எடுத்துட்டு எல்லாரும் ரெடி ஆகுடா. ஒரு லெமன் சோடா போடுப்பா. லெமன் சோடாவா? நானா? இவங்க கடை இல்லையா? அப்புறம் இதுக்கடா குறுக்க நிக்கிற தள்ளுறாங்க. தலைவா, 2 புளிப்பான லெமனை நல்லா பிழிஞ்சு அதுல சால்ட்டும் சுகரும் நல்லா ஆட் பண்ணி இவ்வளவு ஐஸ் பண்ணும். இவ்வளோ மறுபடியும் ஃபுல்லா கேஸ் சோடா ரொப்பி என்னாலேயே மறக்க முடியாத ஒரு சூப்பர் சம்மர் ஸ்பெஷல் லெமன் சோடாவை போடு. ஓகே சார். ஆனா நீ சொல்லும் போதே வாயில ஏச்சா மலமலன்னு ஊடுதுனா. அப்படியா? ஆமாண்ணா. அப்ப ஆளுக்கு ஒரு கிளாஸ் அடிங்க, ஜாலியா வயிறு சும்மா ஜில்லுன்னு. எனக்கும் ஒண்ணு. உனக்குமா? ஜில்லுன்னு. ஜில்லுன்னு வேணுமா? ஹலோ, யார் சார் இவன்? ஹீரோயினிக்காக அவ்வளவு வேகமா ரன்னிங் கார்ல இருந்து குஷ்டு வந்துட்டு லெமன் சோடா குஷ்ணுக்கிறான். அவன் அப்படித்தான்டா, செம்ம வெரைட்டியான ஆளு. வந்த வேலையை மறந்துருப்பான். அவனை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருங்க. உன் லவர் கோவில் வரைக்கும் வந்திருக்கான். உள்ள போய் நீ எங்கன்னு தெரியாம லெமன் சோடா குடிச்சிட்டு இருக்காரா. அப்படிப்பட்டவன நீ லவ் பண்ணிட்டு இருக்க. உங்க அப்பா அவனை ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு. எக்ஸ்பிரஷனை மாத்து. அப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்கவா. விஸ்வரூபம் பார்ட் 3 பாருங்க. சோடா காசு சேஞ்ச் வச்சுக்கோ. ஏய், என்ன நீ துட்டு கொடுக்குற? என் கையில காசு இல்ல நினைச்சியா? நீ குச்சதுக்கு நாங்களே கொடுக்குறோம். அது என் காசு தானே? உன் காசா? ஓ, அதான் என்ன அடிக்கிறதுக்காக வாங்கின காசு தானே அது. டேய், பொருளா இது ஓகேவா? பாரு தலைவா, மனுஷனுக்கு குறை இருந்து மனசு நல்லா இருந்துன்னு வையேன், அந்த கடவுள் உன்னை ஜெயிக்க வச்சுட்டே இருப்பான். அதே மனுஷன் பர்ஃபெக்டா இருந்தா மனசு நல்லா இல்லைன்னு வையேன், அது அட்டு பீஸ் ராஜா. உன்ன மாதிரி நீ உன் சாவ தேடி வந்திருக்க. ஹவு இல்ல ஹவு அட முறைக்காம ஹவுன்னு சொல்லுவேன். நான் பைத்தியமா காதலிச்ச ஒரு பொண்ணு என் காதல புரிஞ்சுக்கேன்னு ஒரு சின்ன வருத்தத்தோட நான் இங்க வந்தப்ப அவ என்ன எந்த அளவு காதலிக்கிறான்னு அவ கண்ணுல இருந்து வர கண்ணீர்ல தெரியும் போது என்ன கான்பிடன்ஸ் வருது தெரியுமா? மனசுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு நீ என்கிட்ட இந்த கவிதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னொரு 2 எல்லாம் சொல்லட்டுமா? இது சந்தோஷ் சுப்ரமணிய கிளைமேக்ஸா? வாரா அடிச்சுக்கலாம். ஒவ்வொருத்தனா வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன். மொத்தமா வாங்கடா. சாரிடா, ஞாபகம் மறந்துட்டேன். சரி, ஒண்ணு பண்ணுவோம். அடி வாங்கினாலும் இந்த பக்கம் வந்துருங்க, வாங்க வேண்டியவங்க அந்த பக்கம் போயிருங்கப்பா. ஏய், அப்படியே போய் வாங்கி வாங்கடா. நாமளா இன்சைடு வரட்டா, வரீங்களா?
லெமன் சோடா இதுல 2 லெமனு சால்ட் சுகர் எல்லாம் போட்டு எடுத்து வந்துக்கிறேன். தேங்க்ஸ். எப்படி உசாரா டைவர்ட் பண்ண மாட்டியா? டைவர்ட் ஆவான்னு பார்த்தா டைரக்டா நீ விஸ்வரூபனா நான் உத்தம வில்லனா. டேய் கமல் சரியா கலாய்க்கிற பொண்ணு இதுக்கே கண்டம் அடிங்கடா. அடியடா. லாஸ்ட் குத்து எது? லாஸ்ட் குத்து. சண்டையில கிடைச்சது கட்டிட்டா என்ன இங்க போய் கட்டுறேங்கிற? அவனை கேட்டி இந்த கேள்வி நம்மனு இருக்கணும். ஓகே ரெடி ஆஃபீஸர். டேய் டேய் கட் அவுத்துறா. நந்து கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, ஹனிமூனுக்கு எங்க போலாம்? போட மடையா, கல்யாணம் எங்கடா ஆச்சு? ஒரே முடிச்சுதான் போட்ட. மறந்துட்டேன், மொத்தம் 3 முடிச்சிருக்கேன். கட்ட ஞாபகப்படுத்தினேன், இனிமே மறக்க முதல்ல ஞாபகப்படுத்தணும். 2 3 மூடு வந்துருச்சு. இனிமே மும்முரமா 3 குழந்தைய பெற்றுக்கிறது தான் பாக்கி. என்னம்மா மாப்பிள்ளைக்கு தெரியுமா நான் வந்தது? இல்ல தெரிஞ்சும் மறந்துட்டாரா மறுபடியும்? ஹலோ மாமா, மறந்து போயிட்டு நினைச்சீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணு தயவால என் மெமரி பவர் பீக்ல இருக்கு. சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருதுன்னா பாத்துக்கங்களேன். எது விட்டு சொல்ல, பிரீத்தி டீச்சர், லவ் லெட்டர், என் ஃப்ரெண்ட் அஜய். நீங்க அஜய்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அஜய் காணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போன் பண்ணாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? அஜய் இன்ஸ்பெக்டர் அஜய் மாப்பிள்ள. லக்கி இன்ஸ்பெக்டர் அஜய் குடிச்சு வந்துடுறேன்மா. ஏன்டா இந்த ராஜவா? சாரி பாஸ், மறந்து